குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் தான் பார்க்க போகிறோம். இயல் 1ல் இருக்கிற முதல் இயல் தான் பார்க்க போகிறோம். முதல் இயல் பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் எனத்தகும். எதை வந்துட்டு கண் எனத்தகுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண் கண் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை, இந்த நம்மையும் பிறரையும் பிற பொருட்களையும் இந்த உலகத்தையும் நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண். அப்படிப்பட்ட கண்ணை விட சிறப்பாய் இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம் கற்கக்கூடிய எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும் என்பது எதை தொடர்ந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியை சார்ந்துதான் இருக்குது. அப்போ அந்த கல்விக்குத்தான் கண் என தகும் என்ற ஒரு பொருள்ல வந்துட்டு இந்த பாடத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கல்விக்கான முக்கியத்துவம் என்ன, கல்வியினுடைய சிறப்பு என்ன, கல்வியால் பெறக்கூடிய நம்முடைய மதிப்பு என்ன, நம்ம மதிப்பு வந்து எந்த அளவுக்கு இந்த கல்வியால் உயர்கிறது, அப்படிதான் இந்த பாடத்தின் கீழே வந்துட்டு ஒவ்வொரு தலைப்புகளும் அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ இந்த இயல் 1ல என்னெல்லாம் தலைப்புகள் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த பொருள் அடக்கத்துல இயல் ஒன்றுல என்னெல்லாம் பாடத்தலைப்புகள் இருக்குதுன்னு பாருங்க. மூதுரை, கல்வி என்ற தலைப்பின் கீழே மூதுரை, அதுக்கப்புறம் துன்பம் வெல்லும் கல்வி. அப்படி துன்பம் தர எல்லா வகையான துன்பத்தையும் வெல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறந்த கற்கக்கூடிய கல்வி தான் வந்து துன்பத்தை, எப்படிப்பட்ட துன்பமாயினும் அதை வெல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்விங்கிறாங்க. கண் எனத்தகும், அதுதான் நம்ம பார்த்தோம். கண் எனத்தகும் எதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வியை தான் சொல்லியிருக்காங்க. கல்வி கண் திறந்தவர்னு சொல்லியிருக்காங்க. நூலகத்தை நோக்கி இன எழுத்துக்கள், இது வந்துட்டு இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். பாருங்க, கண் எனத்தகும் இயல் 1ல எந்த தலைப்பின் கீழ் இதெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னா, கண் எனும் தகும் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்குது. இந்த நூல் கற்றல் நோக்கங்கள் பாருங்க. நம்ம இந்த பாடத்தின் முதல் இயல்ல நாம படிக்கிறதுனால என்னெல்லாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை பாருங்கள். கல்வியின் சிறப்பையும் பயனையும் உணர்தல். அப்போ கல்வி இருக்குது, அந்த கல்வியை நம்ம கற்பதினால் என்னெல்லாம், கல்வியால என்ன சிறப்பு இருக்குது, அதனால என்ன பயன் இருக்குது, இதை பற்றி நாம உணர்ந்து கொள்ள போகிறோம். இரண்டாவது பாருங்க, கல்வி பணி ஆற்றிய பெருமக்கள். அப்போ கல்விக்காக, அந்த கல்வியுடைய வளர்ச்சிக்காக அவரவர்கள் காலகட்டத்தில் ஆற்றிய பெருமைகளை இந்த பாடத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள போகிறோம். நூலகம் பற்றி தெரிந்து கொள்ள. நூலகம்னா என்ன, நூலகத்திற்கு செல்வதனால் அதனுடைய பயன் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்போ நூலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி நூலகம் செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுவோம் இல்லையா, அதை தான் தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த பழக்கத்தை வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, ஏற்படுத்தி கொள்ளுவீங்க. அப்போ சொற்களில் எழுத்துக்கள் அமையும் முறையை தெரிந்து கொள்ளு. ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லுல எழுத்துக்கள், எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெல்லாம் அமையும் அப்படின்ற முறையை வந்து தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பாடத்தின் கற்பதின் வாயிலாக. வாங்க இப்ப பாடத்துல போவோம், என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கவிதை, ஒரு கவிதை பேழை கொடுத்துருக்காங்க. கவிதை யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, மூதுரை என்ற தலைப்பின் கீழே இயல் 1ல ஒரு கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க. நுழையும் முன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாடலின் பொருள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடல் பார்ப்போம். பாங்க, கல்விக்கு எல்லை இல்லை. கல்விக்கு எல்லை இருக்கா? இல்லை. அப்படிப்பட்ட எல்லையே இல்லாத கல்வியை தான் இந்த பாடத்துல நீங்க கற்க போறீங்க. அதனுடைய சிறப்பையும் அதனுடைய பெருமையும் தெரிஞ்சுக்க போறீங்க. அப்போ மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். அதாவது நீங்க மாணவர்கள் என்ன கேட்கணும்னா, பிறந்த உடனே பேனாவும் பென்சில் எடுத்துக்கிறீங்க, இல்லை இல்லையா? கல்வி பிறந்ததிலிருந்துன்னா நீங்க என்னைக்கு மண் உலகத்துக்கு வரீங்களோ அன்னிலிருந்தே உங்களுடைய என்ன ஆரம்பமாகுதுன்னா, உங்களுடைய கற்றல் வந்துட்டு ஆரம்பமாகிறது. அது நீங்க எந்த ஒரு விஷயம் செய்யற, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நீங்க கண் அசைக்கிறது, கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது, உங்களுடைய செயல் அனைத்து வகையான செயல்பாடுகளுமே கற்றலின் நோக்கத்திலே அமைந்ததுதான். அப்போ பாடத்தை நம்ம பாடம் படிக்கிறது மட்டுமல்ல, பாடம் சார்ந்த வாழ்க்கை துணை கொண்டு படிக்கிறது தான் வந்து கற்றல். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. அப்படிப்பட்ட கல்வி, இப்படி கல்வியான புத்தகத்தை மட்டும் படிப்பது இல்லை, வாழ்க்கை சார்ந்த கல்வியை கற்றதுனால்தான் என்ன ஆகுதுன்னா ஒரு மனிதனை வந்துட்டு உயர்த்துகிறது. அப்போ கல்வியும் செல்வமாக கருதப்படுகிறது. இது நான் என்ன சொல்றாங்கன்னு பாருங்கன்னா, கல்வி வந்து செல்வமாக கருதத்தக்கதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். அதாவது கல்வி வந்துட்டு கொடுக்க கொடுக்க குறையக்கூடியதுதான் வந்து செல்வம். எப்படிப்பட்ட செல்வம்? இந்த கல்வி என்கிற செல்வம் வந்துட்டு பிறருக்கு கற்றுக் கொடுத்தாலும் அது குறையாமல், குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, கல்வி ஒன்று இருப்பதனால அந்த கல்வியின் வழியாக இப்போ மாணவர்களாகிய நீங்க படிச்சுட்டீங்க.
படிச்சுட்டு அந்த நல்ல ஒரு படிப்பு நீங்க கற்றல் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அறிவுத்திறனுள்ள படிப்பு. கற்றல் என்பது பாடத்தை மட்டும் படிப்பது இல்ல கற்றல் என்பது. கல்வியை சார்ந்து, வாழ்க்கையும் சார்ந்து, அனைத்து திறன்களையும் சார்ந்து கற்றதுதான் ஒரு சிறந்த கல்வி. அப்படிப்பட்ட சிறந்த கற்றல் கற்றவராகிய மாணவர்களாகிய இருந்தால் நீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்விக்கு பின்னாடி அனைத்து வகையான செல்வங்களும் வந்து சேரும் என்பதுதான் இது உள்கருத்தானது. அப்போ கல்வியும் செல்வமாக கருதப்படுது. அப்போ இந்த கல்வியின் வழியாக அனைத்து வகையான செல்வங்களும் உங்களை வந்து பின்னாலே வரும் தான். கல்விதான் முன்னாடி. அப்படிப்பட்ட செல்வத்தின் பின் அந்த கல்வி இருந்தால் அதன் பின் அனைத்து செல்வங்களும் வரும்ன்றதுதான் இதனுடைய உள்கருத்து. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அப்போ மற்ற செல்வங்களை என்ன செய்யலாம் வந்துட்டு கைப்பற்றலாம், பிறர் வந்து அழிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம், குறையும், திருடு போகும். ஆனால் கல்வி என்ற ஒரு செல்வத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது, அதை கைப்பற்றவும் முடியாதுன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கோதும் எப்பொழுதும் சிறப்பு பெறுகிறான். அப்படி சிறப்புமிக்க கல்வியை கற்றவன் எங்கும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சிறப்பு பெற்றே விளங்குகிறான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம் இந்த கல்வியால அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இந்த பாடலை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இந்த பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வழி ஔவையாரை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் பாடலின் பொருள் படுத்துட்டு பாடலுக்குள்ள போகும், எளிமையா இருக்கும். வாங்க இப்போ நூல்வெளி பாருங்க. இந்த மூதுரை என்ற நூல் கவிதை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியிருக்கிறாரு. நம் அறிவியல் ஆத்திச்சூடி என்றது சென்ற வகுப்புல பார்த்தோம். இது வந்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் ஔவையார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். அப்போ மூதுரை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தவர்கள் அல்லது பெரியோர்கள், சான்றோர்கள், முன்னோர்கள் என அனைத்து பொருள்களையும் தரக்கூடியதுதான் இந்த சொல், மூத்தோர் என்ற சொல். இந்த சொல் வந்துட்டு மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். சிறந்த அறிவுரைகளை இந்த நூல் கூறுவதால் இந்த நூல் மூதுரை என பெயர் பெற்றது. அப்போ மூதுரை என்றால் மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு சொல்லிட்டாங்க. எந்த மாதிரி அறிவுரைனா சிறந்த அறிவுரைகளை வந்துட்டு கூறுறதுனால அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த மூதுரை என்ற பாடலில் நூலில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 31 பாடல்கள் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. வாங்க இப்ப சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மாசற என்ற சொல்லுக்கு குற்றம் இல்லாமல், அதாவது எந்த ஒரு கல்வி நீங்க கற்றுக்கிறதா இருந்தாலும் அதை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா குற்றமில்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பிழை இல்லாமல், தவறு இல்லாமல் அதனாலதான் நாங்க ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு வகுப்பையும் சொல்றோம். எந்த ஒரு சின்ன வார்த்தைகளிலிருந்தும் தெளிவாக அதனுடைய பொருள் புரிந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்குது. அதை தேடினீங்கன்னா அதற்குண்டான பல பொருள்கள் உங்களுக்கு விடைகளிக்கும். அடுத்த பாடத்தின் தலைப்பாக அமையும், அடுத்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நான் ஒவ்வொரு பாடத்திலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால மாணவர்கள் தமிழ் என்ற ஒரு பாடத்தை நீங்க தெளிவுற கற்றால் அனைத்து பாடங்களும் உங்களுக்கு கற்க எளிமையாக இருக்கு. ஏன்னா நீங்க பொருள் புரிந்து இங்கு தமிழ் என்ற தாய்மொழியாக தமிழை வந்துட்டு பிழையில்லாமல் குற்றம் நீங்கி நீங்க கற்றுட்டீங்கன்னா மற்ற எந்த பாடங்களை உங்களுக்கு படிக்கிறதுக்கும் குற்றமில்லாமல் படிக்கிறதுக்கும் பொருள் புரிந்து படிக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும். அதனால தாய்மொழியாகிய தமிழ் மொழியை நீங்க நல்லபடியா பொருள் புரிந்து படிச்சிட்டீங்கன்னா மற்ற எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு படிக்க எளிமையாக இருக்கும். அதனாலதான் 6ஆம் வகுப்பிலேயும் குழந்தை பருவத்திலிருந்து மாணவர் பருவத்திற்கு வந்திருக்கிற மாணவர்கள், அதாவது உங்களை வந்து விளையாட்டு சம்பந்தப்பட்டமாக தான் நீங்க 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருப்பீங்க. இப்போ அறிவு சார்ந்த கல்வியை கற்கக்கூடிய வயது ஆகிவிட்டதுனால நீங்க ஒவ்வொன்றுத்தையும் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அறிவு கண் கொண்டு பார்த்து ஒவ்வொன்றத்தையும் ஆராய்ச்சி செஞ்சுதான் அப்படிதான் நீங்க கல்வி கற்க வேண்டிய பருவம் மாணவர் பருவம் இந்த பருவம். அதனால ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எது, ஏன், எப்படி, எதற்கு, எங்கே என்று ஒவ்வொன்றுத்துக்கும் காரண காரியத்தோடு ஆராய்ந்து அதை சீர்தூக்கின்னு ஒப்பிட்டு ஆராய்ந்து கல்வி கற்றால் அந்த கல்வியின் சிறப்பு உங்களை இந்த சிறப்பு வந்துட்டு உங்களை வந்து நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்தும். இதுதான் இந்த கற்றலின் நோக்கத்திற்கான முழு பொருள். என்னன்னா இதுதான், நீங்க நல்ல குற்றமில்லாமல் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை வந்து கல்வி வந்துட்டு நல்ல வழியில வந்து உங்களை அமைத்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சீர்தூக்கின் என்பது ஒப்பிட்டு ஆராய்ந்தல். எதை வந்து ஒப்பிட்டு ஆராய்ந்தன்னு பார்க்கலாம்.
தேசம் என்பது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, நாடு என்பதற்கு இன்னொரு பொருள் தேசம். மன்னர்க்கு என்பது மன்னனுக்கு. பாருங்க, பாடலின் பொருள். மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும். அதாவது ஒரு மன்னன், நாட்டை ஆளக்கூடிய மன்னன் இருக்கிறான், கல்வியை வந்துட்டு குற்றமே இல்லாமல், குற்றம்னா என்னதுன்னா பிழை இல்லாமல் கற்றவன். அதாவது அறகுற கல்வி கிடையாது. அதாவது முழுமை பெற்ற கல்வினா வந்துட்டு குற்றமே இல்லாமல், ஒரு சிறு பிழை கூட ஏற்படாமல் கல்வி கற்றவனையும் ஆராயிறாங்க. அப்போ ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனையும் எந்த ஒரு சிறு பிழையும் இல்லாமல், அவன் கற்றதில் ஒரு சிறு பிழை இல்லாமல் கற்றவனையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர்னு சொல்றாங்க. ஏன்னா அவன் கற்ற கல்வியில் ஒரு சிறு குற்றம் கூட இல்லாமல் கற்றதுனால அவன் வந்துட்டு மன்னனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மன்னனை விட கற்றவரே சிறந்தவர்னு சொல்றாங்க. மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு. இந்த நாட்டில் ஆளக்கூடிய மன்னன் ஒருத்தன் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தார்னா அந்த நாட்டில் மட்டும்தான் அவருக்கு சிறப்பே ஒழிய மற்ற நாடுகளுக்கு சென்றால் சிறப்பு இல்லை. ஏன்னா தன் தேசத்தில் மட்டும்தான் அவருக்கு சிறப்பு. ஆனால் கற்றவனுக்கு, கல்வி கற்றவருக்கு எப்படிப்பட்ட கல்வி? குற்றமில்லாமல் கற்றவரும். அது மட்டுமில்லாமல் கல்வி கற்றது மட்டுமல்ல, அதை குற்றமில்லாமல் கற்றவரையும், அதே கல்வி கற்ற வழியில் நிற்பவரையும் எப்படி ஆராய்ந்து பார்த்தோம்னா மன்னனை விட சிறந்தவன் யாருன்னா குற்றமில்லாமல் கல்வி கற்றவருக்கு தான் சிறப்புன்றாங்க. அவர்களுக்கு எங்க பார்த்தீங்கன்னா அவர் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் சிறப்பு பெறுவார்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கல்வியினுடைய சிறப்பை பத்தி கொடுத்திருக்காங்க. வாங்க பாடல் பார்ப்போம். மன்னனும் மாசற கற்றோனும். மன்னன் இருக்கான், மாசறனா குற்றமில்லாமல் கற்றோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கற்றவர். சீர்தூக்கின் இருவரையும் ஆராய்ந்து பார்த்தால் மன்னனும் மாசற கற்றோனும். அப்போ மன்னன் இருக்காரு, குற்றமில்லாமல் கல்வி கற்றோனும் இருக்கிறாங்க. இருவரையும் சீர்தூக்கி பார்த்தால் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். அப்ப மன்னனை விட கற்றோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கற்றவன். குற்றமில்லாமல் கல்வி கற்று அந்த கற்ற வழியில் நடப்பவன் தான் மன்னனை விட சிறப்புடையன்னு சொல்லுவாங்க. மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. மன்னனுக்கு தன் தேசம் அல்லால்னா தன் நாட்டை விட வேற நாட்டில் அவருக்கு சிறப்பில்லை. தன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு. ஆனால் கற்றோருக்கு இப்படி பிழையில்லாமல் கல்வி கற்ற ஒருவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லிட்டு ஔவையாருடைய இது வந்துட்டு மனப்பாட பகுதிமா. இது பாடுங்க, மனப்பாட பகுதி. இதை நீங்க பிழை இல்லாமல் படிச்சு எழுதி பாருங்க. அப்பதான் இந்த பிழை நீக்கி நீங்களால எழுதி பார்த்தீங்கன்னா தான் மனப்பாட பகுதி எல்லாம் உங்களுக்கு பிழை இல்லாமல் எழுத வரும், படிக்கவும் வரும். ஔவையார் நூலின் பொருள் ஆசிரியர். இப்ப வாங்க எப்படி இந்த பாடத்தை கற்ற பின் எப்படி நீங்க கற்ற வழியில் நடக்கிறீங்கன்னு பாக்குறேன். எந்த ஒரு பாடலை நீங்க படித்தாலும் சரி, எந்த ஒரு பாடத்தை நீங்க படித்தாலும் சரி, படித்ததை அப்படியே காதில் வாங்கி காத்துல விடுறதை விட கற்றதை கற்ற வழியில் நடக்கணும். அதுவே கல்விக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த சிறப்பாகும். அதனால மாணவர்கள் அனைவரும் கற்ற கல்வியை அதை பயன்படுத்தி அதன் வழியில் நடந்தால் அந்த கல்வியால் சிறப்படைவீர்கள். பாருங்க, கல்வியே அழியா செல்வம் என்னும் தலைப்பில் பேசுக. அப்போ கல்வி எப்படிப்பட்ட செல்வம்? அழியாத ஒரு செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் பேச சொல்லியிருக்கிறாங்க மாணவர்களை. உங்களை கல்வி பற்றிய பழமொழிகள் அல்லது பாடல் அடிகள் எவையேனும் இரண்டனை பெரியோர்களிடம் கேட்டு எழுதி வருக. அப்போ கல்வி பற்றிய ஏதாவது பழமொழி இருக்கலாம் அல்லது பாடல் அடிகள் இருக்கலாம். இது இரண்டில் ஏதாவது ஒன்றை அல்லது இரண்டினையும் பெரியோர்கள் இருப்பாங்களே அவர்களிடம் இந்த கல்வி பற்றிய பழமொழிகள் பாடல் அடிகள் கேட்டு எழுதி வர உங்களுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் மதிப்பீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கற்ற பின் இதையெல்லாம் மாணவர்கள் கொடுக்கப்பட்ட பயிற்சி வினாக்கள். இதை மாணவர்கள் தான் பயிற்சி செய்யணும். இப்போ கவிதை பேழை இன்னொன்னு பாருங்க. துன்பம் வெல்லும் கல்வி. எப்படிப்பட்ட ஒரு துன்பமான வாழ்க்கை நிறைந்திருந்தாலும் அந்த துன்பத்தை எல்லாம் வெல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்விங்கிறாங்க. வாங்க இப்ப பாடல் நுழைவு முன் பார்த்துட்டு பாடல் பொருள் பார்ப்போம். கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். எப்படி? கல்விதான் அழகு. ஒரு மனிதனுக்கு எது அழகு என்றால் கல்விதான் அழகு சேர்க்கிறது. அப்போ அந்த கல்வி அழகே அழகு. அதை விட அழகு வேற எதுனா வேணுமா? நம்ம ஒரு திருக்குறள்ல கூட பார்த்தோம். அப்போ கற்றபடி, அதை விட அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி கற்றுக்கிற
கல்வி என்பது அழகுதான். அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கற்றபடி நிற்பது. அதாவது கற்று அதை காற்றில் பறக்க விடுவதை விட, அந்த கற்ற வழியில் நிற்பது தான் அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அழகா இருக்குதுன்னா, அந்த கற்ற வழியில் நடந்தனா, அத அழகு பெறுவதற்கான வழி அதன் வழி நடப்பதுன்றாங்க. கல்வி அறிவை வளர்ப்பதோடு கல்வி எதை செய்யுதுன்னா, உன்னுடைய அறிவை வளர்ப்பதோடு உன்னை பண்படுத்தவும் செய்யும். பண்படுத்தவும்னா பண்பட்டு தான் நம்ம என்ன செய்வோம்? பண்பாடு என்ற சொல்லு வந்துட்டு பண்படு என்ற சொல்லிலிருந்து தான் வந்திருக்கும். அப்போ இந்த பண்பட்டு தான் நம்ம என்ன செதுக்கப்படுறோம் நாம. அப்ப அந்த கல்வி என்ற ஒரு அறிவை வளர்த்ததுனால நம்மளை பண்படுத்தவும் செய்வோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பாடு என்பது என்னன்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வரலாறு படிக்கும் போதே சொல்லியிருக்கிறேன். பண்பாடு என்பது நாம் தினமும் பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள். அந்த பழக்க வழக்கங்கள் தான் பண்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பண்பட்டுனா பல மடங்கு மாற்றம் பெற்றுதான் இன்று பண்பாடு என்ற ஒன்று சொல்லாக வந்து நிற்கிறது. அந்த பண்பாடு என்ற சொல்லை இல்லைன்னா அந்த கற்ற அறிவால எந்த பயனும் இல்லை. அதனால கல்வி அறிவை வளர்ப்பதோடு மட்டுமல்ல, அது பண்படுத்தவும் செய்யும் அறிவாக கல்வி இருக்கணும். அப்படிப்பட்ட கல்வி கற்ற மாணவர்களாக திகழ வேண்டும்ன்றதுக்காக இந்த கல்வி என்றது உங்களுக்கு 6ஆம் வகுப்பிலேயே கொடுத்துருக்காங்க. கல்வி மட்டும் இல்லை, கல்வி சார்ந்த வாழ்க்கை சார்ந்த கல்வியும் கற்கணும். அதே மாதிரி உங்களுக்கு திறன் சார்ந்த கல்வியும் கற்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படும் பண்பாடாக இருக்கணும். இது எல்லாம் அமைந்ததுதான் கல்வி, சிறந்த கல்வின்றாங்க. அதே மாதிரி கல்வி என்பது குற்றமில்லாமல் பிழையில்லாமல் கற்பதுதான் வந்து கல்வி. பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். அப்படி பண்பட்டு வந்த ஒரு மனிதருடைய புகழ்தான் வந்து பல்லாண்டுனா பல 100 ஆண்டுகள் வந்துட்டு நிலைத்திருக்கும். அப்படிப்பட்டவுடைய புகழ்தான். அப்படியே படிச்சது காத்துல அதாவது தமிழே ஆனாலும் அதை தவறாக படித்தால் அந்த கற்ற கல்வியால் ஏதாவது பயன் இருக்கா? ஏன்னா பொருளே புரியாது. அப்ப அதை பிழையில்லாமல் படித்தால் தான் அதனுடைய பொருளே நமக்கு விளங்கும். அதனாலதான் சொல்லியிருக்காங்க, கல்வி வந்துட்டு மாசற கற்க அப்படின்னா பிழையில்லாமல் கற்று அந்த கற்ற கல்வியில் அதன் வழியில் நடப்பது. அது எப்படிப்பட்ட அறிவை கொடுத்தாலும் அது பண்படுத்தும் செய்யக்கூடிய கல்வியாக இருந்தால் அதன் வழியில நடந்தால்தான் அது என்ன கொண்டு போய் சேர்க்கும்? ஒரு புகழை கொண்டு சேர்க்கும். அந்த புகழ் என்ன செய்யணும்? பல்லாண்டு காலத்திற்கு நிலைத்திருக்கும் அப்படிப்பட்ட புகழ். எனவே அப்படிப்பட்ட புகழை அடைய படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், போற்ற வாழ்வும். பண்பாட்டோட நிற்கணும். எப்பவுமே படிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம பண்பாடுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அந்த பண்பாட்டின் வழியில நிற்கணும். அதே மாதிரி பார் என்பது உலகம். இந்த பண்பாட்டோடு நிற்பதனால படிப்பதனால இந்த உலகம் போற்ற வாழ்வோன்னு கொடுத்திருக்காங்க. வாங்க இந்த பாடலின் பொருள் பார்த்துட்டு ஆசிரியர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடலின் பொருள் பார்க்கலாம். நூல்வெளி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதாவது எளிய தமிழ் என்பது என்னன்னா, மிக எளிமையான தமிழ் சொற்களை கொண்டு பயன்படுத்திய ஒரு கவிதை தான் இவருடைய பாடல் வரிகள்ன்றாங்க. அப்படிப்பட்ட அனைவரும் புரிந்து கொள்ள, அதாவது கற்றவர்கள் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் மாதிரி இல்லாம அனைவரும் சாதாரண மக்களாலும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில தான் இவருடைய தமிழ் எளிய தமிழ் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட கருத்தல் பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தை வந்துட்டு சீர்திருத்தக்கூடிய கருத்துக்கள் தான் வலியுறுத்தி பாரா இவருடைய பாடல்கள்ல. யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். அப்போ திரைப்பட பாடல்கள் இருக்குது இல்லையா, அந்த பாடல்களை இந்த உழைப்பாளிகள் இருக்காங்க இல்லையா, அந்த உழைப்பாளிகளுடைய உயர்வை வந்துட்டு போற்றியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். அப்போ மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். வாங்க சொல்லும் பொருளும் பார்த்துட்டு பாடலின் பொருள் பார்த்துட்டு அப்புறம் பாடல் பார்த்தா எளிமையா இருக்கும். சொல்லும் பொருளும். தூற்றும்படி. தூற்றும்னா என்னன்னா இகழும்படி. மற்றவர் நம்மை தூற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, மற்றவர்கள் இகழும்படி வாழ்தல் தான் வந்து தூற்றும்படி. மூத்தோர் என்ன? பெரியோர், முன்னோர், அறிஞர், சான்றோர்கள். இது அனைத்தையும் கல்வி கற்றவர்கள், பெரியவர்கள், சிறந்தவர்கள், இவர்கள் எல்லாரும் மூத்தோர் என்ற ஒரு சொல் அடங்கும். மேதைகள் என்பது பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் தான் மேதைகள். அதாவது மேதைகள் என்னன்னா நல்ல அறிவில் சிறந்தவர்கள் தான் வந்துட்டு அறிஞர்கள், மேதைகள். மாற்றார்னா மற்றவர். அதாவது மற்றவர், உன்னி இல்லாமல் அடுத்தவர்கள் வந்து மற்றவர், மாற்றான்னு சொல்லுவாங்க. நெறினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வழி.
வற்றாமல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைவில்லாமல் குறையாமல் தான் வந்து மற்றாமல் வற்றாமல். பாடலின் பொருள் பார்த்துட்டு பாடலுக்குள்ள போகும். நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக் கூடாது. பார், இது அனைத்து பாடல்களும் இது மாணவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்பற்றக்கூடிய பாடல் வரிகள். இதில் கற்று மாணவர்கள் பின்பற்றி நடக்கணும். பாருங்க, நூல் நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது. அப்படியே படிச்சதை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அதோட மறந்துடக்கூடாது. அது என்ன செய்யணும், கற்றதன் பயனை மறக்கக்கூடாது. அப்போ நம்ம படிச்சோம். இப்ப கல்வி என்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கல்வின்றது அப்படியே சாதாரணமாக அதை விட்டுட்டு படிச்சோம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடாம, எதுக்காக இந்த கல்வி என்றதற்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய பயனை உணரணும். அந்த பயனை உணர்ந்து அதை மறக்க கூடாது. நம் நாட்டின் நெறி தவறி நடக்க கூடாது. அப்ப நம்ம நாட்டுக்கான ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா, வாழ்க்கை நெறி ஒண்ணு, வழிமுறை நாட்டுக்கானது ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த நெறினா வழி. அந்த வழி தவறி நடக்க கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது. நல்லவர்கள் நம்மளை குறை சொல்லும்படியாக நாம வளரக்கூடாதுன்னு சொல்றாங்க. பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது. பெரியோர்கள் வீட்டுல கூட பெரியவர்கள், முன்னோர்கள், மூத்தோர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அப்படி அவர்கள் இருந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது, அவங்க கூறக்கூடிய அறிவுரைகளை மீறி நடக்க கூடாது. அவர்கள் சொல் கேட்டு நடக்கிறது தான் வந்துட்டு பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. அதாவது நாம பிறரிடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழகும் முறை, நாம பேசக்கூடிய முறை, இதுல என்ன மாறக்கூடாதுன்னா நம்முடைய பண்பு நெறினா நம்முடைய பண்பாடு இருக்குது இல்லையா, அந்த பண்பாட்டின் வழியில் தான் பேசணும். அந்த பண்பு நெறி வந்து மாறாமல் பேசுறதுதான் வந்துட்டு பழகணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட, பிறரிடம்னா அது யாராவது இருந்தாலும் சரி, பிறர்கிட்ட நீங்க பழகும்போது அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களிடம் பிறரிடம் வந்து நீங்க பேசுறதும் சரி, பழகுறதும் சரி, பண்பு நெறி மாறாமல் பேசக்கூடாது, பழகக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. அடுத்தவருடைய உழைப்பை நம்பி நம் வாழ்க்கையை நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. பாருங்க, இதுதான் இந்த குடும்பத்துல கொடுத்துருக்காங்க. எதுக்கு பாருங்க, இந்த பாடத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வீட்டுல ஒரு பையன், பொண்ணு, அப்பா, அம்மா பாருங்க இந்த இந்த பிக்சர் என்னெல்லாம் உணர்த்துதுன்னு பாருங்க. எந்த மாதிரி இருக்காங்க, என்ன சொல்லுது இந்த பிக்சர்னு பாருங்க. இந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, இது இந்த படம் வந்து என்ன உங்களுக்கு உணர்த்துது, நீங்க இதுல என்ன வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பாருங்க. பாருங்க, அதுக்கப்புறம் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. அதாவது என்ன இருக்கணும், மனிதனா பிறந்தா என்ன இருக்கணும், தன்மானம் இருக்கணும். அப்படி தன்மானமே இல்லாத, தனக்கு ஒரு மானமே இல்லாத ஒரு கோழை கூட நாம் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். இந்த வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் இருக்கும். அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கக்கூடியது என்ன, கல்வி. அப்படி அனைத்து வகையான துன்பங்களையும் நீக்கக்கூடிய அந்த கல்வியை நாம் என்ன செய்யணும்னா கற்க வேண்டும் சொல்றாங்க. சோம்பலை போக்கிவிட வேண்டும். எதை போக்கணும், சோம்பேறித்தனத்தை போக்கி சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். அதாவது என்ன செய்யக்கூடாது, வெறுமனே சிலர் போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட வீண் வம்புக்கு போயிட்டு வழக்கம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா அதை விட்டு விட வேண்டும் சொல்லுவாங்க. அதாவது சும்மா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு சீண்டிட்டு வம்பு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தா அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு விடுதல் வேண்டும். இது எல்லாம் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் தானே ஒழிய இது மற்றவர்களுக்கு அல்ல. இதெல்லாம் மாணவர்கள் கற்று அதன் வழியில் நடக்கணும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு அறிவு வந்து எந்த மாதிரி அளவுக்கு, கல்விக்கு எல்லையே இல்லைன்னு படிச்சோம். அப்போ இந்த வானம் எந்த அளவுக்கு உயர்வா இருக்குது, அந்த அளவுக்கு உயர்வான ஒரு கல்வியை, அந்த அளவுக்கு நீங்க வானம் தொடக்கூடிய அளவுக்கு அறிவை பெற்று வளர வேண்டும் சொல்றாங்க. மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். இப்படி அறிஞர்கள் கூறிய அனைத்து அறிவுரைகளின்படி மாணவர்கள் வாழ வேண்டும். அதன் மூலம் அப்படி ஒரு அறிவுரைகள் படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வரும்னு பாருங்க. அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும். இந்த அறிவுரைகள் படி, அறிஞர்கள் கூறின அறிவுரைப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா இது எல்லாம் தானாக வரும். அதுதான் சொன்னேன்ல, கல்விதான் மிக சிறந்த செல்வம். அந்த கல்வியால் அனைத்து செல்வங்களும் உங்கள் பின்னே வருன்றதுதான் இதனுடைய கருத்து. பெற்ற தாயின் புகையும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். அப்ப பெற்ற தாயுடைய புகழ் இருக்க, அவங்களுடைய புகழ் அழியாமலும்
தாய் நாட்டினுடைய புகழ் அழியாத வகையிலும் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ பாடல் பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. ஏட்டில் படித்ததோன்னா நீ புத்தகத்துல படித்தத அப்படியே இருந்துடாத. அந்த புத்தகத்துல என்ன இருக்குதுன்னு அது என்ன செய்யணும், அதன் பயன் தெரிஞ்சுக்கணும். ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாத. அப்ப படிச்சத எதுக்கு படிச்சோம், ஏன் படிச்சோம் என்பது என்ற ஒரு காரணத்தையே தெரியாத, அதை அப்படியே காத்துல பறந்து விட்டுட்டு போயிடாத. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாத. நாட்டிற்கான வழி நெறி ஒன்று இருக்குதுல, அந்த அப்படிப்பட்ட வழி தவறி நடந்து விடாதே. அப்படின்னா நாம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நம்ம நல்லவர்கள் தூற்றம் போடி நம்முடைய வளர்ந்து விடக்கூடாது நாம் அப்படிங்கிறாங்க. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. அதாவது மூத்தோர்னா பெரியோர் சொல்லக்கூடிய அவர்கள் சொல் மீறி நம்ம என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாதுன்னு சொல்றாங்க. பண்பு முறைகளிலும் மொழிதனினும் மாறக்கூடாது. பண்பு மொழி முறையில நாம் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மற்றவர்களுடைய பொருளை நம்பி என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கை நடத்தக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. தன்மானமே இல்லாத ஒரு மனிதன் கூட என்ன செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட மனிதன் என்னன்னு சொன்னா கோழைன்னு சொல்றாங்க, அவன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. துன்பத்தை வெல்லக்கூடிய கல்வியை கற்றிட வேணும். எதை வெல்லும்னா எல்லாத்தையும் வெல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட துன்பத்தையும் வெல்லக்கூடியது எதுன்னா கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை கற்றிட வேணும். அக்கல்வியை கற்றதுனால் என்னெல்லாம் பயனடையலாம்னு பார்க்கலாம். நீ சோம்பலை கொல்லும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். அதாவது அந்த சோம்பலை கொல்லக்கூடிய திறன் நீ பெற்றிட வேணும். அப்படிப்பட்ட சோம்பலை கொல்லும், அந்த சோம்பலை கொல்லக்கூடிய அளவுக்கு உன்கிட்ட திறன் பெற்றிருந்தா அந்த சோம்பலை வெல்லும். அப்படிப்பட்ட திறன் தான் இருக்கணும் சோம்பலை கொல்றதுக்கு. வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுட வேணும். உன்னிடம் யாரிடமாவது வம்பு செய்யக்கூடிய குணம் இருந்துச்சுன்னா, உன்னுடைய பழக்கம் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும், விட்டுட வேணும். அறிவு வளர்ச்சியில் வான் முகட்டை தொட்டிட வேணும். உன்னுடைய அறிவு வளர்ச்சி எங்க இருக்குன்னா, இந்த வானத்தையே தொட்டிடும் அளவுக்கு உன்னோட வளர்ச்சி வந்துட்டு இருக்கணும்ன்றாங்க. வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர. வெற்றி வரும், விருது வரும், பெருமை வரும். வெற்றி மேல் வெற்றி கூட இல்லை, வெற்றி மேல் வெற்றி வெற்றி மேல் வெற்றி வரும். இப்படிப்பட்டெல்லாம் நீ கல்வி கற்றால், இப்படிப்பட்டெல்லாம் உங்கள்கிட்ட பண்பாடு இருந்துச்சுன்னா என்ன வரும், வெற்றி மேல் வெற்றி வரும், விருதும் வரும், பெருமையும் வரும். மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். நம்ம மேதைகள் அறிஞர்கள் இருக்காங்களே, அவர்கள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பாடலுடைய பொருள் பார்த்தாச்சு. இந்த கற்பவை கற்றபின், இந்த பாடத்துல கற்றபின் என்னெல்லாம் நீ கற்று உன் வாழ்க்கையில நிறுத்த போறன்னு பாருங்க. பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள பாட இலை இசையுடன் பாடி மகிழ்க. பாடல் வந்துட்டு இசையோட பாடி மகிழ சொல்லியிருக்காங்க மாணவர்களை. நீங்க பாடி குழுவோட சேர்ந்து பாடி மகிழ்க. நூலகத்திற்கு சென்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய வேறு பாடல் ஒன்றை எழுதி வருக. நூலகத்திற்கு போய் லைப்ரரியில போயிட்டு நிறைய புத்தகம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய வேறு சில பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை ஒன்று எழுதி வர சொல்லியிருக்காங்க. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி இல்லை என்னும் தலைப்பில் பேசுக. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தலைப்பு மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த புத்தகத்தை படிக்கும்போது இந்த பாடத்தை எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு என்னெல்லாம் நீங்க செய்யணுமோ அதை அனைத்தையும் இந்த ஒரே ஒரு பாடத்திலேயே உங்களுக்கு வாழ்க்கையே அடக்கியிருக்காங்க இந்த கல்வி என்ற தலைப்பின் கீழே. இந்த பாடத்தை நீங்க நல்ல ஒரு முழுமையா தெளிவா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தோடு நீங்க படிச்சுன்னா இந்த பாடம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு உயர்வை நோக்கி தரக்கூடிய பாடமா இந்த பாடம் அமைஞ்சிருக்கும். பாருங்க, ஏட்டுக்கல்வி மட்டும் இல்ல கல்வி, ஏட்டுக்கல்வியோடு கல்வி கிடையாது, மற்ற எதெல்லாம் நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கல்வி இருக்குது, வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் இருக்குது, நீங்க பண்பட்டு வாழ்க்கையில நடக்கக்கூடிய வழி இருக்குது, அதுக்கப்புறம் நீங்க மற்றவர்களுடைய பழகக்கூடிய விதம் இருக்குது. இது எல்லாமே வாழ்க்கை சார்ந்த நீங்க உங்களோட திறன்கள் இருக்குது. இது எல்லாம் அனைத்ததும் உள்ளடக்கியதுதான் கல்வி. அப்படிப்பட்ட கல்விதான் நீங்க கற்கணுமே ஒழிய இந்த ஏட்டுக்கல்வி என்பது புத்தகத்தில் இருக்கிற கல்வியை மட்டும் எழுதி அதை மட்டும் படித்தால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதனாலதான் ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி இல்லை
அப்ப மற்றதெல்லாம் என்னெல்லாம் கல்வி இருந்தா அதெல்லாம் சேர்ந்தாதான் கல்வி என்ற தலைப்பின் கீழே உங்களை பேச சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, மதிப்பீடு வந்துட்டு இதெல்லாம் மாணவர்கள் இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு நீங்களே இதில் தேர்வு செய்து விடையளிங்க. உரைநடை பகுதி. உரைநடை உலகம். கல்வி கண் திறந்தவர் யாருன்னு பார்க்கலாம். இந்த கல்விக்கான கண்ணை திறந்தவர் யார்? இந்த கல்வி என்ற ஒரு கண்ணை திறந்தவர் யாருன்னு பார்ப்போம். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. கல்வி நிலையங்கள் காலங்காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கு. அப்படியேவா இருக்கு? அதை தான் சொல்லியிருக்காங்க. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். நம்ம வரலாறு படிக்கும்போது பார்த்தோம், குருகுல கல்வி முறைன்னு ஒண்ணு பார்த்தோம். அதில் மாணவர் பருவம் நிறைய பருவங்கள்லாம் பருவத்தின் வயதின் அடிப்படையில் பிரிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட கல்வி தான் வந்துட்டு ஆரம்பத்துல எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்துட்டு ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். முதல்ல அங்கேயே தங்கினாங்க. பின்பு என்ன ஆச்சுன்னா, ஆசிரியர் வீட்டுக்கு சென்று நாள்தோறும் என்பது தினந்தோறும், தினந்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று அங்க போய் கல்வி கற்றனர். பிறகு ஒரு பொதுவான ஓரிடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பிக்க. அப்போ மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் ஒரு பொதுவான இடத்தை உருவாக்கி அங்க வந்துட்டு மாணவர்களும் ஆசிரியர்களும் பாடம் கற்கக்கூடிய இடமாக உருவாக்கப்பட்டது. இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பொதுவான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய பள்ளிக்கூடங்கள். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டுமே பள்ளிகள் இருந்தன. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். யார் வந்துட்டு இப்படிப்பட்ட பள்ளிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திற்கான காரணமர், இப்படிப்பட்ட கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் என்பதை இந்த பாடத்துல நீங்க அதுக்குள்ள என்ன செய்யணும், யோகிச்சு யாருன்னு பாருங்க. இந்த பிக்சர் பாருங்க. இந்த படம் என்ன உணர்த்துதுன்னு பாருங்க. இந்த படம் இது என்னது? இது எங்க இருக்காங்க? இது எந்த ஒரு காட்சியாக இருந்தாலும் அதை நீங்க அந்த இடத்துல ஒரு மாணவனா அங்க இருக்காங்க. அந்த மாணவனாக நீங்க இருந்து இந்த பாடத்துக்குள்ள போன பிறகு இந்த மாணவனாக நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இந்த படத்தை ஃபுல்லா ஒரு விசுவலைஸ் பண்ணிட்டு இந்த பாடத்தை நீங்க படிச்சீங்கன்னா அந்த பாடத்தோட நீங்க வாழ்ந்த மாதிரி பண்ணாதான் இந்த பாடமே உங்களுக்கு அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கும். நிகழ்வு 1 பாருங்க. நிகழ்ச்சி 1. இந்த நிகழ்வு எங்க நடக்குதுன்னு பாருங்க. சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவ்வழியாக வந்த மகிழுந்துனா என்னதுன்னா தற்போது பயன்படுத்தக்கூடிய கார், அதுதான் மகிழுந்து ஒன்று அங்கே நின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார். யாருன்னு பார்க்கலாம் வாங்க. சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த வழியாக கார் போச்சு. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் கீழே இறங்கினாரு. அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு பேசினாருன்றாங்க. என்னடா தம்பிகளா, இது ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்கு. அங்கங்க அப்படிதான் மாணவர்கள் படிக்கணும். இந்த இடத்துல நீங்களா இங்க இருக்கிற இடத்துல அந்த இமேஜினேஷன் நீங்களா இருக்கிற மாதிரி உங்களை முன்னிலைப்படுத்திக்கோங்க. என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார். பள்ளிக்கூடமா? இதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள். அப்படியா? உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்கள் எல்லோரும் படிப்பீர்களா என்று கேட்டார் அவர். ஓ, படிப்போமே என்றனர் சிறுவர்கள். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் அவர். அப்படிப்பட்ட மனிதர் யாருன்னு பாருங்க. அதாவது ஒரு சிறு காட்சி தான் அவருக்கு காட்சிப்படுத்துது. அந்த காட்சியால அவர் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் மக்களுக்கு செஞ்சிருப்பார்னு ஒரு சின்ன காட்சி அவர் எவ்வளவு பெரிய மாற்றத்தெல்லாம் சிந்தனையை உதிர்ச்சி அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை எல்லாம் உருவாக்கிரும், எவ்வளவு பெரிய மாற்றத்தை எல்லாம் கொடுத்துருக்குன்னு பாருங்க. அதே மாதிரிதான் மாணவர்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு சொல்லுலையும் ஒவ்வொரு காட்சியிலையும் எல்லாத்துலயும் உங்களுக்கு அது உள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுல மிகப்பெரிய உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால எந்த ஒரு செயலும் எந்த ஒரு காட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அதை ஆய்ந்து அதனுடைய உட்கருத்தை நோக்குனீங்கன்னா உங்களுக்கு அதுல நிறைய பொருள்கள் விளங்கும். அதன்படி உங்களுக்கு நிறைய அறிவு வளரும். அந்த அறிவு வழியில் நடந்தீங்கன்னா அறிவு பெருகும். உங்களுக்கு அது கற்ற கல்வியில நின்னீங்கன்னா சிறந்த மாணவர்களாக இருப்பீங்க. அதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கிய நோக்கமாக கொடுக்கப்பட்டது. இந்த கல்வியால என்னெல்லாம் பயன் உங்களுக்கு அப்படின்றதான் கொடுத்திருக்காங்க பாருங்க. நிகழ்வு 2. அதுக்கு அடுத்த நிகழ்வு என்னன்னு பார்க்கலாம். பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர். யார் அவர்? நீங்க இதெல்லாம் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க சொல்லணும். இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இப்போ இந்த பாடம் முடிவதற்கு முன்னாடி. அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகள்
50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கும் அப்படிங்கிற அதாவது ஒரு பள்ளி திறப்பு விழாவுக்கு வந்து பங்கேற்க போறாரு. அங்க போயிட்டு படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேறும். அதனால அந்த நாடு முன்னேறினா படிப்பறிவு வேணும். அந்த படிப்பறிவு வேணா பள்ளிக்கூடங்கள் வேணும் இல்லையா? அப்ப நாடு முழுக்க எத்தன ஆயிரம் பள்ளிகள் பார்த்தீங்கன்னா 50,000 ஒரு பள்ளிகள் 2 பள்ளிகள் அல்ல. 50,000 பள்ளிகள் என்பது சாதாரண விஷயமா? அப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம்னு சொல்றாங்க. குழந்தைங்க நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? அப்படின்னு அந்த பள்ளி திறப்பு விழாவுல கேட்கிறார். நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க. பாருங்க, அவர் வந்து கார்ல வராரு. ஆனா அவரு சிந்தனை யார பத்தி இருக்குது? மாணவர்கள் வழியில் நின்று சிந்திக்கிறார். ஏன்னா, மாணவர்கள் வழியில் நின்று சிந்திக்கிறதுனால தான் இப்படிப்பட்டெல்லாம் ஒரு கருத்துக்கள்லாம் உங்களுக்காக உருவானது. அப்போ நீங்க எதை செஞ்சாலும் அவர்கள் வழியில நீங்க நின்று பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு எளிமையாக இருக்கும். பாருங்க, நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிருவீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்? களைப்பானால் படிக்க முடியுமா? உடல் ஒத்துழைக்கணும் இல்லையா? படிக்கிறதுக்கு மனசு மட்டும் சம்பந்தப்பட்டுல்ல, உடலும் சம்பந்தம் இருந்தால்தான் உடலும் மனசும் சம்பந்தப்பட்டு இருந்ததுதான் கல்வி ஆரோக்கியமான கல்வி கற்க முடியும். அதனால களைப்பில்லாமலும் நல்ல சுறுசுறுப்பாக இருந்தால்தான் கல்வி கற்க முடியும். அததான் அங்க சொல்லியிருக்காரு. அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி. 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார். அப்போ இத்தனை மைல் தூரத்தில் இந்தந்த பள்ளிகள் இருந்தால் மாணவர்கள் வந்துட்டு நீண்ட தூரம் நடந்து சென்று களைப்பாறாமல் கல்வி கற்க ஏதுவாக இருக்கும் என்று ஒரு திட்டத்தை வந்துட்டு தீட்டி பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. நிகழ்வு 3 என்ன நிகழ்வுன்னு பாருங்க. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் இதுவும் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர். தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர். அவர் கொடி ஏற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். பாருங்க, எந்தெல்லாம் நிகழ்வு அவருக்கு எப்படியெல்லாம் மாற்றத்தை ஒரு 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 சின்ன விபத்து தான் அது வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கான காரணமாக அமையும். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய பெரிய மாற்றத்தையே நிகழ்த்திருக்குது. அப்போ எந்த ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் அதை என்ன செய்யணும்? தீவிரமா எடுத்துக்கிட்டு அதை என்ன செய்யணும்? நாம அதுல மாற்றத்தை கொடுக்கணும். இதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். அப்போது மாணவன் மயங்கி விடுதான். அனைவரும் பதற்றம் அடைந்தனர். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். மடக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். அப்போ பாருங்க, அவன் ஏன் சாப்பிடாததுக்கு காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு வறுமை, சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால அவன் சாப்பிடாமல் பள்ளிக்கு வந்துட்டான். அதனால மயங்கி வீழ்ந்தான். அதாவது களைச்சி போயிருந்தாலும் நடந்தால் களைச்சி போயிடுவான். உணவில்லைன்னா அவனுக்கு என்ன இருக்காது? உடல் வந்துட்டு சோர்வடைஞ்சாலும் சரி, அவன் உடம்பு வந்துட்டு சோர்வானாலும் அவன் பசியா இருந்தாலும் கல்வியை கற்க முடியுமா? கற்க முடியாது. அதனால கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் அனைத்தும். பாருங்க, இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர். பாரு, ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்கள்லையும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. நிகழ்வு 4 பாக்குறேன். 4 நிகழ்வுகள் வந்து இந்த பாடப்புத்தகத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரமக்குடி என்ற இடத்துல தரைப்பாலம், அதாவது தரையிலேயே பாலம் வந்துட்டு பாலமே இல்லாமல் இந்த தண்ணி வந்துட்டு இதுல வழிஞ்சு போற மாதிரி ஒரு தரைப்பாலத்தை பார்த்த பொழுது உடன் வந்த கல்வி அதிகாரி அவருடன் வந்தாரு. அவர்கிட்ட பேசினார். இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளி கூடத்திற்கு போவார்கள் அப்படின்னு கேக்குறார். அப்போ இந்த 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 ஆறு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தரைப்பாலமாக இருக்குது. அப்போ இந்த தரைப்பாலத்தை மாணவர்கள் எப்படி கடந்து பள்ளிக்கு போக முடியும்? அதை தான் அவர் கேட்கிறாரு. அவர் கூட வந்த அதிகாரியிடம். யார் இந்த அதிகாரி? கல்வி அதிகாரியிடம். இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கு போவார்கள் என்றார். மழை காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி. அப்போ மழை காலத்துல பள்ளிக்கு போனால் அவனால சிறந்த கல்வி கற்க முடியுமா? கற்க முடியாது. அதற்கான வகுக்கப்பட்ட திட்டம் தான் இது. பாருங்க, அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். அப்போ கல்வித்துறை விதியின்படி, ஏன்னா அங்க விதியெல்லாம் கொடுத்துட்டாங்க இல்லையா? எத்தனை மைல் தூரத்துல எந்தெந்த பள்ளிகள் இருக்கணும். அப்போ அந்த விதிகள்லாம் கொடுக்கறதுக்கு அப்புறம் அதனால அமைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. கல்வித்துறை விதிகளின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது என்றார் அதிகாரி கூறினார். அப்போ
எல்லா விதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 3 மைல் தூரத்திற்கு பள்ளி இருக்குது. இந்த 6 காரணம், இந்த 6 தான் அதுக்கு தடையா இருக்குன்னு வேற பள்ளிக்கூடம் கட்ட முடியாது. ஏன்னா விதி அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. கல்வித்துறை விதி அப்படின்றாரு. அப்போ அவர் முடிப்பதற்குள் நீங்க இந்த காட்டாற்றை காரணம் காட்டுக. இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க. நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர். அப்போ இந்த காட்டாறு இருக்குது இல்லையா, அந்த காட்டாற்றை காரணம் காட்டுனீங்கன்னா இந்த விதியை மீறலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, விதியை மீறது இல்ல, இந்த விதியை மாற்றி அமைக்கலாம் இல்லையா. அதனால காட்டாற்றை காரணம் காட்டுங்க. அதுல நம்ம என்ன செய்யலாம், மாற்றம் பண்ணி அதுக்கான பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார். ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் பத்தினா, அப்படிப்பட்டவர் யார் என்பதற்கு விடை நீங்க தான் சொல்லணும். பாருங்க, ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? இந்த யார் தெரியுமா யார் தெரியுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் யார் சொல்லணும்னா மாணவர்கள் நீங்க தான் சொல்லணும். பாருங்க, இதுக்கெல்லாம் விடை கண்டுபிடிச்சு வையும். இப்ப பாருங்க, இந்த படம் யாருன்னு. கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? பாருங்க, அந்த இதுக்கு மாபெரும் சிந்தனையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். அது கல்வித்துறையினுடைய விதிகளையே மாற்றார். யாருக்காகனா மாணவர்களின் நலனுக்காக. ஏன்னா காற்றாற்றை கடக்க முடியாது, தொலைதூரம் பயணம் செய்த மாணவர்கள் களைப்பாயிடுவாங்க, உணவில்லாமல் இருந்தால் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. இப்படியெல்லாம் காரணங்கள்லாம் கண்ட காட்சிகள் எல்லாம் என்ன செய்யறாருன்னா அவருடைய செயல்பாட்டுல கொடுத்திருக்காரு. அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் இவர். அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார எப்படி பாராட்டிருக்காரு பாருங்க. மனதார, சும்மா வாழ்வழியா பாராட்டல, மனசிலிருந்து அவர் பாராட்டப்பட்டவர் யாருன்னா மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர். முன்னாள்னா மறைந்த, மேனாள் என்பது முன்னாள் முதல்வர் தான் காமராஜர். அவர் யாரால பாராட்டப்பட்டார்? தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர், கல்வி கண் திறந்தவர் என்றும். தெரிந்து தெளிவும். காமராசருடைய சிறப்பு பெயர்கள், அதாவது எதுக்காக இந்த சிறப்பு பெயர்கள்லாம் கொடுத்திருக்காங்கன்னு இதை நீங்க மாணவர்கள் சிந்திச்சு அதை தேடுங்க. இதெல்லாம் சும்மாவா கொடுத்திருப்பாங்க? இதுக்கு பின்னாடி அவர் எத்தனை சாதனைகள் பண்ணியிருந்தா இந்த பெயர்கள்லாம் பெற்றிருப்பாருன்னு பாருங்க. பெருந்தலைவர் காமராஜர், படிக்காத மேதை காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், கருப்பு காந்தி காமராஜர், ஏழை பங்காளர் காமராஜர், தலைவர்களை உருவாக்குபவர் காமராஜர். ஏன் காமராஜருக்கு இத்தனை சிறப்பு பெயர்கள்லாம் கொடுத்தாங்கன்னு காரணத்தை தேடுங்க. எந்த ஒரு செயலா இருந்தாலும், எந்த ஒரு பெயராக இருந்தாலும் அதற்கு ஏன், எதற்கு, எப்படி என்ற ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு பெயரும் வந்திருக்காது. அதற்கு என்ன காரணம் மாணவர்களாகிய நீங்க தேடுங்க. இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். காமராசருடைய கல்வி பணிகள் எப்படியெல்லாம் கல்விக்கான பணிகள் இருந்ததுன்னு பார்க்கும். காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவர் முதலமைச்சராக பதவியேற்றக்கூடிய அந்த நேரத்துல ஏறக்குறைய எத்தனை ஆயிரம் பள்ளிகள் பாருங்க, 6000 பள்ளிகள். அவர் 50,000 பள்ளிக்கூடங்கள் திறக்கிறேன்னு சொல்லியிருப்பார் பள்ளி திறப்பு விழாவில். ஆனா 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. எந்த பள்ளினா தொடக்க பள்ளிகள். அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். அப்ப 6000 தொடக்கப்பள்ளி மூடப்பட்ட பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார்னா பாருங்க, மாநிலம் முழுவதும் அனைவருக்கும், அப்ப மாநிலம் முழுவதும்னா தமிழ்நாடு முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி, அந்த இலவசமான கல்வியை கட்டாயமாக மாணவர்கள் பயில வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு, பசியால படிக்க முடியுமா, சோர்வோடு படிக்க முடியுமா, களைப்போடு படிக்க முடியுமா, இதற்கெல்லாம் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த திட்டங்கள். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம். ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்கும்? உயர்வு தாழ்வு ஏற்படும் இல்லையா மாணவர்களுக்கு இடையே. அதாவது நல்ல வசதியுள்ள புள்ள நல்ல உடையும், வசதி இல்லாத பிள்ளைகள் கீழ்ந்த உடையும் அணிந்திருந்தால் மாணவர்களுக்குள்ளே பார்க்கும்போது வேறுபாடுகள் தோன்றிலேயே, உயர்ந்தவன் தாழ்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏழை பணக்கார் என்ற இந்த பாகுபாடெல்லாம் களைவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இலவச சீருடை திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருப்பாரும். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள். அப்ப பள்ளியில அந்த இந்த கட்டமைப்புகள்லாம் உள்கட்டமைப்புகள்லாம் வசதிகள் செய்வாங்க இல்லையா, அதை பெருக்கிறதுக்காக
பள்ளி சீரமைப்பு மாநாடுகள், பள்ளியை எப்படி சீரமைக்கணும்னு அதற்காகவே மாநாடு நடத்திருக்காரு. மாணவர்கள் உயர்கல்வி வந்துட்டு படிச்சு முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் கல்வியில வந்துட்டு பேசிக் வந்து சரி பண்ணிட்டார். அப்போ அதுக்கு உயர்கல்வியும் இருக்கணும் இல்லையா? அதோடு நிற்கக்கூடாது இல்லையா? அப்போ அந்த உயர்கல்வி பெறணுறதுக்கு பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல்னா இன்னைக்கு படிக்கிற நீங்க இன்ஜினியர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறது. அதுக்கப்புறம் மருத்துவ கல்வினா டாக்டருக்கு படிக்கிறது. கால்நடைனா கால்நடைகளுக்கான மருத்துவம் படிக்கிறது. ஆசிரியர் பயிற்சினா டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ், அந்த காலேஜ். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து தொடங்கியிருப்பார் அவருடைய காலகட்டம். அப்போ ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு உயர்கல்வி வரைக்கும் எந்த அளவுக்கு அவருடைய கல்விக்கான செயல்திறன்கள் இருந்திருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டின் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். அப்போ பள்ளிக்கூடங்கள் அமைச்சது மட்டுமல்ல, பல கிளை நூலகங்கள் இருந்தால் தானே படிக்க முடியும். புத்தகங்கள் இருந்தால் தானே. அப்படி நிறைய நூலகங்கள் படிக்கிறதுனால தான் அறிவு பிள்ளைகளா வருவீங்க. அப்படினால பல கிளை நூலகங்களை தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துருக்காங்க. காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். அப்போ அவர் வந்துட்டு மக்களுக்காக ஆற்றிய சிறப்புகள்னா, அப்போ அவருக்கு மக்கள் இல்லை, அவருக்கு அரசு ஆற்றிய சிறப்புகள்லாம் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. மதுரையில மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. அப்ப மதுரையில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் அவர் பெயரால ஒரு பல்கலைக்கழகத்திற்கு பெயர் சூட்டியிருக்கிறாங்க. நடுவண் அரசு, இன்னைக்குன்னா மத்திய அரசுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நடுவண் அரசு தான் வந்துட்டு 1976இல் பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருக்காங்க அவருக்கு. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், அப்போ காமராசர் வாழ்ந்தது சென்னையில ஒரு இல்லமும் விருதுநகர்ல ஒரு இல்லமும். அப்போ அவரு 2 இல்லத்துல வாழ்ந்திருக்காரு. சென்னையில ஒரு இல்லம், விருதுநகர்ல ஒரு இல்லம். இந்த 2 இல்லங்களையும் அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு சின்னங்களாக மாற்றப்பட்டன. அரசுடைமை அரசு ஏற்றுக்கொண்டு அதை வந்துட்டு அவருடைய நினைவு சின்னங்களாக மாற்றப்பட்டிருக்குது. அரசை ஏற்றுக்கொள்ளும், அதுதான் வந்து அரசுடைமை. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது அவருக்கு. சென்னை மெரினா கடற்கரையில அவருக்கு ஒரு சிலை வந்து நிறுவப்பட்டிருக்குதுன்றாங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதாவது சென்னையில விமான நிலையம் இருக்குது இல்லையா, அந்த விமான நிலையத்திற்கு, உள்நாட்டு விமான நிலையத்திற்கு இவருடைய பெயர் வந்துட்டு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதே மட்டும் இல்லாம கன்னியாகுமரி மாவட்டத்துல காமராசருக்கு மணி மண்டபம் ஒன்று கட்டி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்டோபர் 2000 அமைக்கப்பட்டது. அப்போ மணி மண்டபம் காமராசருக்கு கன்னியாகுமரியில 2 அக்டோபர், அந்த 2 அக்டோபர் எந்த தினம் அன்றைக்கு இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. ஆண்டு அமைக்கப்பட்டது. இது உங்களுக்கான இன்னைக்கான ஹோம்ஒர்க். அப்போ இந்த 2/10/2000 இந்த ஆண்டு வந்துட்டு என்ன நிகழ்வு, இந்த தேதி வந்து அக்டோபர் 2 எந்த நாளுன்னு பாருங்க. அதுக்கு ஏன் அன்னைக்கு அவருக்கு மணிமண்டபம் திறந்திருக்காங்கன்னு பாருங்க. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளை ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக, ஏன்னா இத்தனை பெரும் பங்காற்றுகார் கல்விக்குன்னா, அப்போ கல்வி வளர்றதுக்கு இப்படிப்பட்ட சிறப்பு 6000 கல்வி பள்ளிக்கூடங்களை ஒரே நாள்ல திறந்திருக்காருன்னா, அப்போ எத்தனை சிறப்பு பெற்றோராக இருந்தாங்க. அவருடைய நாளை வந்து பிறந்த நாளை என்னவா கொண்டாடுறாங்கன்னா கல்விக்கான வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுவதில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம்தான் அது. அதனால அவருடைய பிறந்த நாளை என்னவா கொண்டாடுறாங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்கன்றாங்க. கற்பவை கற்றபின், கற்றுட்டீங்க, அதுல எந்த வழியில எப்படி நடக்கிறீங்கன்னு பாருங்க. காமராசரின் வாழ்க்கையில் நடைபெற்ற சுவையான நிகழ்வு ஒன்றினை அறிந்து வந்து வகுப்பறையில் பேசுவேன். அப்ப காமராசரை பற்றி வாழ்க்கையில அவர் நடைபெற்ற சுவையான நிகழ்வெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க சேகரிச்சு ஒன்று வந்து வகுப்பறையில பேச சொல்லியிருக்காங்க. தற்போது மாணவர்களுக்கு அரசு அளிக்கும், ஏன்னா இவர் பல நலத்திட்டங்கள் அவருடைய ஆட்சியில கொண்டு வந்திருக்காரு. அப்ப தற்போது அரசு வந்துட்டு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு இல்லையா, அந்த தற்போது அரசு அளிக்கும் நலத்திட்டங்களை பட்டியலெடுத்து நீங்களாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு என்னெல்லாம் திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். தெரியாத மாணவர்களுக்கு நீங்க சொல்லுங்க. இதுக்காக தான் இந்த பயிற்சி வினாக்கள்லாம் உங்களுக்கு கற்ற பின் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுங்க. மதிப்பீட்டு வினாக்கள்லாம் நீங்கள் தான் பயிற்சி அளிக்கணும். இதுக்கெல்லாம் நூலகம் நோக்கி பாருங்க, விரிவானம் நூலகம் நோக்கி. கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவு. கற்றது கை மண் அளவுனா, நீங்க உங்களுடைய கை விரல்களை 5ஐயும் அடக்கி இப்படி மூடினா அந்த அளவுக்கு தான் நீங்க கற்றது. உங்கள் உள்ளங்கையில எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவு தான் நீங்க கற்றது. கல்லாதது இந்த உலக அளவு. நம்ம பார்த்தோம்,
நம்ம வரலாறு படிக்கும் போது பார்த்தோம், புவியியல் படிக்கும் போது பார்த்தோம், இந்த உலகம் எவ்வளோ பெரிதானது, அதில் எத்தனை கண்டங்கள் இருக்குது, எத்தனை பெருங்கடல்கள் இருக்குது, எத்தனை கடல்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட உலக அளவு தான் நமக்கு கல்லாதது. ஆனா நம்ம சிறு அளவுக்கு கல்வி கற்றதே என்னெல்லாம் பேசுறோம் பாருங்க. கற்றது கை மண் அளவு தான். இந்த கை மண் அளவுதுன்னா நம் கை மூடினால் உள் அடக்கமாக அரக்கு தான் நாம் கற்றுக்கிறோம். ஆனா கல்லாதது இந்த உலக அளவு எண்கள். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டுமே போதாது. இந்த உலகத்தில இருக்கிற அறிவையெல்லாம் பெறுவதற்கு, உலகத்தில் இருக்கிற நடக்கக்கூடிய அனைத்து அறிவுகளையும் நீங்க பெறுவதற்கு இந்த புத்தகத்தை மட்டும் படிக்கிற நூல் மட்டும் போதாது. வேற என்ன வேண்டும் பாருங்க. பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். பல்வேறு துறைகள்னா பல டிபார்ட்மெண்ட் சார்ந்த நூல்களை தேடி தேடி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அது உலகளவுக்கூடிய கற்கக்கூடிய அந்த கல்வியை கொடுக்கும்னு சொல்றாங்க. அதற்கு துணை புரிபவன எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு தேடி தேடி படிக்கக்கூடிய உங்களுக்கு அது எது கொடுக்கும்னா துணை புரிதுன்னா நூலகங்கள் சொல்லலாம். நூலகங்கள், மாவட்ட நூலகங்கள் வகைப்படுத்தியிருக்காங்க பாருங்க. நூலகங்கள்னா எத்தனை வகையான நூலகங்கள்? மாவட்ட நூலகங்கள், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும் நூலகங்கள். அப்போ ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. அதை பற்றி அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம்னா, அப்போ ஆசியாவிலே இதற்கு முன்னாடின்னு ஒண்ணு இருக்கும் இல்லை எப்பவுமே. 2வது ஒண்ணு இருந்தா அப்போ முதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது யாருன்ட்டு உங்களுக்கு இதான ஹோம்ஒர்க். இந்த பாடத்தின் முடிவில் தெரிஞ்சுப்பீங்க. இல்லைனாலும் மாணவர்கள் சிந்திங்க. பாருங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது எங்க இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்குதுன்னாங்க. தமிழ்நாட்டுல எங்க இருக்குதுன்னு பாருங்க. தேடுங்க. 6ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் கள பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு சென்றாங்க. அதாவது 6ஆம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நாள் களப்பயணம்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஆய்வு செய்யறது. அதுதான் கள ஆய்வுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு ஆய்வு செய்யறதுதான் கள ஆய்வு. அப்படி போனாங்கன்னு சொல்றாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிரியர், மாணவர்கள் ஒரு ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் மாதிரி தான் இந்த பாடம் அமைஞ்சிருக்கு. பார்க்கலாம் வாங்க. மாணவர்களே, இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். யார் சொல்றாருன்னா ஆசிரியர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய நூலகம் அப்படின்னு மாணவர்கள் விளக்குறாங்க. ஆசிரியர் சொல்றாரு, ஆம், ஆசிய கண்டத்திலேயே நாம படிச்சோம் 7 கண்டங்கள் பார்த்தோம். உலகத்தில் எத்தனை கண்டங்கள்? 7 கண்டங்கள். அந்த 7 கண்டத்துல ஒரு கண்டம் தான் ஆசிய கண்டம். அந்த ஆசிய கண்டத்துல தான் நம்ம இந்தியா என்ற ஒரு நாடு இருக்குது. அப்ப அந்த ஆசியாவுல எத்தனை நாடுகள் இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. அப்ப இந்த ஆசிய கண்டத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது? அதுல நம்ம இந்தியாவும் ஒன்றுன்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்தியாவுல இருக்கிறது தான் நம்ம தமிழ்நாடு. அதுதான் 2வது பெரிய நூலகம். ஆசியாவுல ஒரு நாடு தான் நம்ம இந்தியா. அதுலயே நம்ம 2வது பெரிய நூலகம் தான். அப்ப அந்த இந்தியாவிலே இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுல இருக்குதான் 2வது பெரிய நூலகம்னா, அப்ப அந்த முதல் இருக்குது எங்கன்னு பாருங்க. அப்படிப்பட்ட பெரிய நூலகம் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குதுன்னு சொல்லிடலாம். தரைதளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டதுதான். அதாவது தரைதளம்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் தரைதளம். அதிலிருந்து 8 அடுக்குகளை கொண்டதுதான் இந்த நூலகம். இதன் பரப்பளவு மட்டும் பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர். சரி வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பாருங்க, தெரிந்து தெளிவும். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா சீனாவில் இருக்குது. அப்போ ஆசிய கண்டத்துல அப்போ சீனாவும் ஒரு நாடு. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சீனாவும் ஒரு நாடு, இந்தியாவும் ஒரு நாடு. அப்போ மற்ற நாடுகள், எத்தனை நாடுகள் இணைந்தது ஆசிய கண்டத்துல இருக்குதுன்னு தேடுங்க. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். நீங்க எவ்வளவு தேடி 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 பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு மாணவருடைய விரிவானம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுடைய அறிவு அப்படிதான் விரிவானமாக இருக்கும். வானளவுக்கு விரிந்து இருக்கும் உங்களுடைய அறிவு. அதனால தேடுங்க. தேடுறதுல சலிக்காதீங்க மாணவர்கள். பாருங்க, அனுமதி கடிதத்தம். எங்க போனாலும் அனுமதி இல்லாம போக முடியுமா? ஒரு புது இடத்துக்கு போன அனுமதி இருக்கு இல்லையா? அப்ப அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார். அந்த நூலகத்துல வரவேற்பாளர் இருப்பாரு. அவர்கிட்ட அனுமதி கடிதத்தை கொடுக்கிறார் ஆசிரியர். அவர் தலைமை நூலகருக்கு தொலைபேசியில் ஆசிரியரும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கிறார். இதன் மூலம் தலைமை நூலகருக்கும் தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்பி வைக்கிறார். அப்போ நாம படிச்சோம் வரலாறு, சிவிக்ஸ் படிக்கும் போதே படிச்சோம். அந்த என்ன படிச்சோம்னா காட்டுக்கு போறதுக்கு ஒரு உதவியாளர், அதாவது யாராவது ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு போறாங்க.
அதே மாதிரிதான் எந்த ஒரு உதவியாளர் இல்லாம ஒரு புது இடத்துக்கு ஒரு வழிகாட்டி இல்லாம போகவே முடியாது. அப்போ ஒரு நூலகத்திற்கும் ஏன்னா அதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அங்க இருக்கிற ஒரு நபரால அங்க இருக்க தெரிஞ்சு அனைத்தும் தெரிஞ்ச ஒரு நபரால தான் நமக்கு வழிகாட்ட முடியும். அதனாலதான் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு வழிகாட்டி இருப்பார். அதுதான் பாருங்க, தலைமை நூலகர் ஒருவர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்பி வைக்கிறார் மாணவனிடம். சுவரில் மாட்டியிருந்த ஒரு படத்தை மாணவர்கள் பார்க்கின்றனர். என்ன படம்னு பாருங்க. நூலகர் இவர்தான் முனைவர் ரா. அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர். இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ ரா. அரங்கநாதனுடைய புகைப்படம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நூலகங்கள் அதாவது அந்த லைப்ரரிக்கு இல்லையா, அதற்கான விதிகளை உருவாக்கியவர் தான். இப்படியெல்லாம் தான் இந்த லைப்ரரி இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரங்கநாதன். அதனாலதான் அவர் என்னன்னு அழைக்கப்பட்ட இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. மாணவர்களே, தரைதளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அப்போ அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லயான்னா ஏன்னா பார்வைத்திறன் குன்றியவர்களுக்கு அந்த பிரிவு இருக்குது. ஏன்னா அவர்கள் வந்து எளிமையாக போகிறதுக்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரிவு அது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் வந்து உள்ளன. அவர்கள் எதை இப்படி வந்துட்டு இதுதான் வந்து பிரெய்லி எழுத்து முறை. இதுதான் பாருங்க பிரெய்லி நூல். இதை எப்படி படிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தொட்டு பார்த்துதான் இதன் மூலியம் தான் எழுத்துக்கள்லாம் அவர்கள் தெரிஞ்சு படிப்பாங்க. அதுக்கு மட்டும் கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள். அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒளி வடிவுனா அந்த சவுண்ட் ஆடியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன் வழியில நூல்களும் குறுந்தகடுகள் வடிவில், குறுந்தகடுனா சீடின்னு சொல்றேன் இல்லையா, அந்த குறுந்தகடுகள் வடிவிலும் வந்துட்டு இந்த ஒளி வடிவம் வந்து இருக்குதுன்றாங்க. அவர்களுக்கு உதவி செய்ய பணியார்களும் அப்ப எத்தனை பேர் பிரெய்லி நூல்கள் இருக்குது, ஒளி வடிவத்துல கேட்கக்கூடிய நூல்கள் இருக்குது கேட்கறதுக்கு, குறுந்தகடுகள் சிடி வடிவில் இருக்குது, உதவி செய்யறதுக்கு பணியாளர்களுக்காக எத்தனை வகைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்றாங்க. இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும், அதை உருவாக்கக்கூடிய கருவியும் இருக்குது, அதை படியெடுக்கும் வசதியும் இருக்குதுன்றாங்க. கணியன் என்ற ஒரு மாணவன் கேட்கிறான், என் பக்கத்து வீட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருந்தும் பட்டப்படிப்பு முடித்துள்ளார். அவருக்கு பார்வை குறைபாடு அப்படி இருந்தும் அவரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கணியன் சொன்னான். அவருக்கு இதுவும் மிகவும் பயன்படும். அவரிடம் இந்த தகவலை கூறப் போகிறேன். அப்போ இந்த தரைதளத்துல பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு வந்து நூலகம் இருக்கிறது அவர்கிட்ட சொன்னா அவருக்கு இன்னமும் இந்த பயனுள்ளதாக இருக்கும் இந்த படிப்புக்கு அப்படின்னு சொல்றான் கணியன். பாருங்க, நூலகர் சொல்றாரு, இதோ நகரும் படிக்கட்டு, இதில் ஏறி நாம் முதல் தளத்திற்கு செல்வோம் வாருங்கள். இந்த முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. தரைத்தளம் யாருக்குன்னா பிரெய்லி அதாவது கண் பார்வையற்றோருக்கான பகுதி தான் வந்து தரைத்தளம். முதல் தளம் பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு யாருக்குன்னா குழந்தைகளுக்கானது. அப்போ அந்த அவங்களுக்கு அடுத்த இதில் நிலையில இருக்கிறவங்க யாருன்னா குழந்தைகள். ஏன்னா குழந்தைகளும் அதிக தூரம் வந்துட்டு ஏறி படிக்க முடியாது. அப்போ அவங்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் வந்து. ஆனா எதன் வழியாக போறாங்க? நகரும் படிக்கட்டுக்கு. இந்த நகரும் படிக்கட்டுக்கு ஆங்கில வார்த்தை என்னன்னு பாருங்க. இதை மாணவர்கள் நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா பாருங்க, இந்த படத்தை பாருங்க, இதை பயன்படுத்திருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா, இதெல்லாம் மாணவர்களுக்கு பாருங்க. பகுதி. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்கான ஒரு செயற்கை மரம். இயற்கையான முறையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழல், படிக்கிறதுக்கு எந்த சூழல் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழலை வந்து உருவாக்கி கொடுத்துருங்க, செயற்கையான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் மட்டுமல்ல அனைவரின் மனதையும், சிறுவர்கள் மட்டும் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க, அந்த செயற்கை மரத்தை பார்த்தால் அனைவரும் மனதையும் கொள்ளை கொள்ளும் அளவிற்கு அழகா இருக்குது அந்த செயற்கை மரம். பாருங்க, இதுதான் அந்த செயற்கை மரம் முதல் தளத்துல குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்றாங்க. அப்புறம் இங்கு 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. அதாவது குறுந்தகடுகள் சிடின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பல்லூடக குறுந்தகடுகள் வந்து குழந்தைகளுக்காக எத்தனை ஆயிரம்னா 20,000க்கும் மேற்பட்ட குறுந்தகடுகள். அதுக்கப்புறம் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள். அப்ப குழந்தைகளுக்கான 20,000 குறுந்தகடுகள், 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்துட்டு பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்டிருக்கின்றன. குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளையும் விளையாடும் இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர். அங்கு கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்கள் ஆவலுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். இப்பிரிவை விட்டு பிரிய மனமில்லாமல் மாணவர்கள் நகர். அப்ப குழந்தைகளுக்கான பிரிவை இதெல்லாம் பத்தி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு மகிழ்ச்சியா போயிருக்காங்க அடுத்த இடத்துக்கு. இனியா என்ற மாணவி பாருங்க, இந்த ஒரு தளத்தை பார்க்கவே இன்றொரு நாள் போதாது போலிருக்கிறதே அப்படிங்கிற அந்த அளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குதான் இந்த ஒரு முதல் தளம். அதை போக மனமில்லாமல் நகர்றாங்க அடுத்த தளத்துக்கு.
ஆம் இனியா, நீ கூறுவது சரிதான் என்றாள் கவிதா. பாருங்க, ஒவ்வொரு தளமாக பார்த்தபடி சென்று 7வது தளத்தை அடைகிறாங்க. அப்போ ஒவ்வொரு தளமும் தரைத்தளத்திலிருந்து பார்த்து பார்த்து இப்ப 7வது தளத்துக்கு அடைஞ்சிட்டாங்க. இதுதான் 7ஆம் தளம் சொல்லிட்டு நூலகர் சொல்றார். இத்தலத்தில் அரசு அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். அப்போ இந்த 7வது தளத்தில் பார்த்தீங்கன்னா அரசினுடைய கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் இந்த 7வது தளத்தில் அமைந்துள்ளது. இங்கு பழமையான ஓலைச் சுவடிகள் சேகரித்து வைக்கப்பட்டு உள்ளன. அப்போ இந்த அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எந்த தளத்துல 7வது தளத்துல, இந்த 7வது தளத்துல கீழ்த்திசை சுவடியில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழமையான ஓலை சுவடிகள்லாம் இருக்குல்ல, அந்த பழமையான ஓலை சுவடிகள்லாம் சேகரித்தது மட்டுமல்ல பாதுகாப்பாக இங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதே தளத்தில் இந்த ஓலை சுவடிகள் மட்டுமல்ல, வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் இந்த 7வது தளத்தில் உள்ளது. இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் இருக்குது. மின் நூலகமும் இருக்குது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதைகளும் உள்ளன. மின் நூலகம் போட்டித் தேர்வு பாருங்க, இங்க அனைத்து வகை மாணவர்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வகையான போட்டித் தேர்வுகள்லாம் இங்க இருக்குது அதை நீங்க தேடுங்க. போட்டித் தேர்வுகளை வந்து பட்டியலிடுங்க பார்க்கலாம். அதாவது எத்தனை வகையான போட்டித் தேர்வுகள் இருக்குதுன்னு பாருங்க, தெரிஞ்சுக்குங்க. அப்போதான் உங்களுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எளிமையாக என்னெல்லாம் போட்டித் தேர்வுகள் மாணவர்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. மின் நூலகம்னா வந்துட்டு நம்ம கணினி வழியாக பயிலக்கூடிய நூலகங்கள் தான் வந்து அதன் வழியாக அனைத்து வகையாக என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுல பதிவேற்றம் செய்யப்பட்டு அதன் மூலமாக படிக்கிறது தான் வந்து மின் நூலகம். அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்கள் வந்துட்டு மின் நூலகம் இருக்குது. அதுக்கப்புறம் மின் இதைகள்னா வந்துட்டு மேகசின் சொல்லுவாங்க, இதைகள் வந்துட்டு மேகசின்ஸ் அது வந்து இருக்குதுன்னு அது வந்து மின் இதைகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த 8 தளங்கள் ஒவ்வொரு தளமா கொடுத்துருக்காங்க. தரைத்தளத்துல இருந்து 8ஆம் தளத்து வரையும் கொடுத்துருக்காங்க. தரைத்தளம் பார்த்தீங்கன்னா சொந்த நூல் பதிப்பகம். அப்போ அவங்க ஆபீஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அலுவலக பணி சார்ந்த படிப்பகமா இருக்கும் இல்லையா முதல் தரைத்தளத்துல. அது மட்டும் இல்லாமல் பார்வை திறனற்றவங்களுக்கு வந்துட்டு பிரெய்லி நூல்கள் கொடுத்துருக்காங்க. முதல் தளத்துல பாருங்க குழந்தைகள் பிரிவு பருவ இதைகள். இதுல வந்து குழந்தைகளுக்கானது பருவ இதைகளும் முதல் தளத்திலையும். 2வது தளம் பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள். 3வது தளம் பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். கணினி அறிவியல் அதாவது கணினித்துறை சார்ந்த புத்தகங்கள், தத்துவம் சார்ந்த புத்தகங்கள், அரசியல் நூல்கள் இதெல்லாம் 3ஆம் தளத்திலையும். 4வது தளத்தில் பார்த்தீங்கன்னா பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சார்ந்ததில் 4வது தளத்திலையும். 5ஆம் தளம் பாருங்க கணிதம், அறிவியல், மருத்துவம். 6வதுல பார்த்தீங்கன்னா 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் பார்த்தீங்கன்னா வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 8வது தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. அவங்களுடைய அலுவலக பிரிவு வந்துட்டு 8ஆம் தளத்தில் இருக்குது. கல்வி தொலைக்காட்சி பிரிவு இருக்குது. இது எல்லாம் வந்துட்டு தரைத்தளத்திலிருந்து 8ஆம் தளம் வரைக்கும் இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு அனைத்து வகையான கல்வியை பெறக்கூடிய இடம் எதுன்னா நூலகம் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம். அப்ப பாருங்க, ஐயா மாதவி சொல்றா, ஐயா இங்குள்ள புத்தகங்களை நாம் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறான். பாருங்க, தெரிந்து தெளிவும் பாத்தீங்க. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களும் சிலர். நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம் தமிழ் வழியில் படித்து உயர்ந்து அடைந்தவங்கன்னு சொல்லிட்டு இங்க என்ன பார்த்தோம்னா நூலகத்திலேயே படித்து வளர்ந்திருப்பாங்க இல்லையா உயர்நிலை, அவங்களையும் கொடுத்துருக்காங்க. யாருன்னு பாருங்க, நூலகத்தில் படித்து உயர்ந்தவர்கள் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். இவங்கெல்லாம் யாருன்னு பாருங்க. இவங்க எல்லாம் ஏன் இங்க கொடுத்துருக்காங்க, யார் இவர்கள்னு பாருங்க. அந்த காரல் மார்க்ஸ் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், அறிஞர் அண்ணா இதெல்லாம் நம்ம இந்தியாவை சார்ந்தவன் தெரியும். அப்ப இந்த காரல் மார்க்ஸ் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், இவர் ஏன் இங்க கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் முடியாது, ஆசிரியர் சொல்றார் முடியாது மாதவி, இங்கே அமர்ந்துதான் படிக்க வேண்டும். பாத்திமா கேக்குறா, இந்த நூலகத்தில் எங்கும் குழுகுழுவென உள்ளதே அப்படின்னு சொல்றா. ஆமாம், நூலகம் சொல்றாரு. ஆமாம், நூலகம் முழுவதுமே குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது. குளிர்பதன வசதினா என்னன்னு தமிழ் சொல்லுது. இது என்ன நீங்க பயன்படுத்துறீங்கன்னு பாருங்க. மேலும் இதே வசதியுடன் கூட்ட அரங்கு, கலை அரங்கு, கருத்தரங்கு கூடம், கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளது. அதே குளிர்பதன வசதியுடன் என்னெல்லாம் இருக்குதுன்னா கூட்ட அரங்கு இருக்கு, கலை அரங்கு இருக்கு, கருத்தரங்கு கூடம் இருக்கு, கண்காட்சி அரங்கு இருக்கு. இது எல்லாம் இதே குளிர்பதன வசதியோடு செய்யப்பட்டிருக்கு நூலகத்தில்னு சொல்ற. ஆஹா, பீட்டர் சொல்றான், இத்தனை வசதிகள் நூலகத்தில் உள்ளனவா, நன்றி. அதனாலதான் இது எத்தனாவது சொல்றாங்க, ஆசியாவிலேயே 2வது இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு வசதிகள் இருப்பதனாலதான். நன்றி ஐயா, எங்கள் ஊரில் நூலகம் இல்லையே, நான் என்ன செய்வது. ஆசிரியர் சொல்றார், அதற்குத்தான் தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும்
திட்டத்தை தொடங்கியுள்ளது. அதாவது நீ வந்து படிக்க தேவையில்லை, அது உன்னை தேடி வந்து படிக்க சொல்லுன்றாங்க. அதுதான் நூலகம். என்ன நூலகம்? நடமாடும் நூலகம்ன்றாங்க. பாருங்க. அப்படியானால் பீட்டர், அதை நான் பயன்படுத்துவேன் ஐயா. மாணவர்கள், இனி எங்கள் வீட்டின் அருகில் உள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்தும். இப்போ நூலகத்தின் பத்தி பயன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்கள் கற்றுட்டாங்க, கற்றவை நடக்கணும் இல்லையா? அதனால நாங்க எங்கள் ஊரில் அருகில் இருக்கிற கிளை நூலகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் தவறாமல் பயன்படுத்தும், அதனுடைய பயனை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஏன்னா இத்தனை பேர் அதில் படித்து உயர்ந்தவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனுடைய பயன் அடையணும் இல்லையா? சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்படுகிறது. அப்போ யாரெல்லாம் வந்துட்டு சிறந்த நூலகர்கள்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன விருது வழங்குறாங்கன்னா, டாக்டர் ச இரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. ஆசிரியர் சொல்றாங்க, மாணவர்களை அழைத்து சென்று தலைமை நூலகரிடமும் உடன் வந்த துணை நூலகரிடமும் நன்றி தெரிவித்து விட்டு மாணவர்களை பார்த்து, மாணவர்களே மகிழ்ச்சிதானே, வாருங்கள் புறப்படலாம் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போறார் ஆசிரியர். கற்பவை கற்ற பின் கற்றுக்கொண்டீர்கள், இதன்படி நடக்கணும் இல்லையா? பாருங்க. நூலகங்களில் உள்ள புத்தகங்களில் உங்களுக்கு பிடித்தமான நூல்களை பட்டியலிடுங்க. அப்ப நூல்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இதுல உங்களுக்கு எந்த பாடம் பிடிக்குமோ, உங்களுக்கு பிடித்தமான நூல்களை வந்து பட்டியலிட சொல்லணும். நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றினை குறித்து நண்பனுடன் உரையாடுங்க. நூலகத்திற்கு போனீங்க, நூல்கள்லாம் பார்த்தீங்க, என்னெல்லாம் நூல்கள் பார்த்தீங்களோ அதை பட்டியலிட சொல்லியிருக்காங்க. அந்த நூல்கள் நிறைய இருக்குது, அதுல ஒன்று விரும்பி படிச்சிருப்பீங்களோ அந்த நூல் எதுன்னு உன் நண்பனுடன் விளையாட சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பாடம் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கண பகுதி, கற்கண்டு இலக்கண பகுதி, இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் பார்த்துட்டு இதனுடைய பயிற்சி வினாக்கள்லாம் உங்களுக்கு செயல்பாடுலாம் கொடுத்துருப்பாங்க. அதோட முடிச்சிடும் இந்த பாடம். இன எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் முயற்சி, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. அதாவது சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் அப்படின்றதுல ஒற்றுமை இருக்கான். அப்போ ஒலிக்கக்கூடிய முயற்சி, பிறக்கும் இடம், இது ரெண்டுத்திற்கும் ஒற்றுமை உண்டுன்றாங்க. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். அப்போ சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி இருக்குது, அது பிறக்கும் இடமும் இருக்குது, இது ரெண்டுத்திற்கும் ஒற்றுமை உண்டு. அப்படி ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்னன்னு சொல்லணும்னா இணை எழுத்துக்கள் சொல்றாங்க. 6 வல்லின எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். அப்போ 6 வல்லின எழுத்துக்கள்னா என்ன? க, ச, ட, த, ப, ர. இதுதான் வந்து க, ச, ட, த, ப, ர. கசட தப்பரன் படிப்போம் இல்லையா? அதுதான் வந்துட்டு மெல்லின எழுத்துக்கள். அப்போ இக்கு, அதுதான் வந்து இதெல்லாம் வந்து மெல்லினம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இதுதான் வந்து 6 மெல்லின எழுத்துக்கள். அப்போ அதனுடைய வல்லின எழுத்துக்கள், அதனுடைய மெல்லின எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள். எது மெல்லினா? இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு. இந்த 6ம் வந்து என்ன எழுத்துக்கள்னா மெல்லின எழுத்துக்கள். அப்போ வல்லின எழுத்தினுடைய இணை எழுத்துக்கள் எதுனா மெல்லின எழுத்துக்கள் சொல்றாங்க. அப்போ சொற்களின் மெல்லிய மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். சொற்கள்ல மெல்லின மெய்யெழுத்து இருக்குதுன்னா இது மெல்லினம் சார்ந்த மெய்யெழுத்துக்கள். இதை அடுத்து என்ன எழுத்துக்கள் வரும்னா பெரும்பாலும் அதன் இனமாகிய என்ன எழுத்து வரும்னா வல்லின எழுத்துக்கள் வருன்றாங்க. இது மெல்லினம், இது வல்லினம். அப்போ மெல்லினம் சார்ந்து என்ன இணை எழுத்தா வல்லின இணை எழுத்துக்கள் வருன்றாங்க. இது மெல்லினம், இது வல்லினம். அப்போ மெல்லினத்தை சார்ந்து வல்லின இணை எழுத்துக்கள் தான் வந்து இணை எழுத்துக்களாக அமையும். இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இரு, இதனுடைய இணை எழுத்துக்கள். பாருங்க எடுத்துக்காட்டுக்கள். திங்கள், இது வந்துட்டு என்னதுன்னா மெல்லினம், இது வல்லினம். இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ திங்கள், இங்கா, இதுதான் வந்துட்டு இதனுடைய மெல்லினத்துக்கான வல்லின இணை எழுத்து. மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல், இதெல்லாம் மெல்லினத்திற்கான வல்லின இணை எழுத்துக்கள். இங்க பாருங்க ய, ர, ல, வ, ழ, ல, எரல, வயல, இதெல்லாம் நான் படிச்சேன். என்ன எழுத்து? இதெல்லாம் இடையின எழுத்துக்கள். இப்ப 6ம் பார்த்தீங்கன்னா இல், இர், இல், இவ், இல், ஒரே இனம். இதெல்லாம் என்ன இனம்னா இது ஒரே இனம் சொல்றாங்க. இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனத்தை சார்ந்ததுன்றாங்க. பாருங்க. இது இணை எழுத்துக்கள்னா ஆக்கு இணை எழுத்து குறி நெடில், இதனுடைய குறில் எழுத்து தான் வந்து இணை எழுத்து. அப்போ ஆ, இ, உ, ஏ, ஐ, ஈ, இதனுடைய இணை எழுத்து. ஓ, ஔ, உ, இதனுடைய இணை எழுத்துக்கள். அப்போ
ஆ எழுத்துக்கள், அதாவது இந்த நெடில் எழுத்துக்கு எல்லாம் இணை எழுத்துக்கள் எதுன்னா அந்த குறில் எழுத்துக்கள். பார்க்கலாம் வாங்க. மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்கள், இதெல்லாம் உயிர் எழுத்துக்கள், அதாவது உயிர் எழுத்துக்கள் 12 இல்லையா, இதெல்லாம் மெய் எழுத்து பார்த்தோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம், இது எல்லாம் மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆ முதல் அவ்வு வரைக்கும் இதனுடைய எழுத்துக்களும் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் உண்டு. எப்படி வந்து மெய் எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி உயிர் எழுத்துக்களுக்கும் என்ன உண்டு, இணை எழுத்துக்கள் உண்டு. பாருங்க, உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், குறில் எழுத்து இருக்குன்னா இது குறில், ஆ குறில்னா அதுக்கு நெடில் எழுத்து இணை எழுத்தாகவும், அதே மாதிரி நெடில் ஈ நெடில்னா அதனுடைய இணை எழுத்து ஈயும் அப்படியும் வருன்றாங்க. பாருங்க, குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாகும். குறில் எழுத்து இல்லாத, அப்போ குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இது வந்து குறில் எழுத்து இல்லையா. அப்போ இந்த குறில் என்னும் இணை எழுத்து இல்லாத எழுத்துக்கு என்ன இணை எழுத்து வருமா, ஈ என்பது இணை எழுத்து. அப்போ குறில் எழுத்தே இல்லாத ஐ எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ வந்து நெடில் எழுத்து, இதுக்கு வந்து இணை எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈ. அப்போ அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்னும் இணை எழுத்தாகும். அப்போ அவ்வுக்கு என்ன எழுத்து இணை எழுத்துனா ஊ. அப்போ சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. சொல்லில் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வராது. அப்போ அவ்வு ஊ இது ரெண்டும் என்ன வராதுன்னா ஒரு சொல்லுல சேர்ந்து வராதான். அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அளபடையில் மட்டும் ஒரு சொல் இருக்குதுன்னா ஒரே ஒரு சொல்லுல 2 உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வராதான். அந்த எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அப்போ அளபடையில மட்டும்தான் நெடில் எழுத்தான உயிர் எழுத்து இருந்துச்சுன்னா அந்த நெடிலை தொடர்ந்துதான் அதன் இனமாகிய குறில் எழுத்தான உயிர் எழுத்து வரும்னு சொல்றாங்க. அப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, இது நெடிலாகிய ஓ வந்து நெடில் எழுத்து, அதன் இனமாகிய ஓ வந்து குறில் எழுத்து தான் வந்துட்டு இணை எழுத்தாக வரும். அப்போ ஓ ஓதல், அப்போ ஓ என்பது நெடில் எழுத்தாகிய உயிர் எழுத்தும் குறில் எழுத்தான ஓ என்பது உயிர் எழுத்தும் இணைந்துதான் வந்துட்டு இதெல்லாம் வரும், அளபடையில் வரும். ஓ ஓதல். தூவும், தூ என்பது ஊவதான், இதெல்லாம் தூவும் என்பது நெடில் தானே, தூவும் என்பது, அதாவது ஊக்கு வந்து இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊ என்ற குறில் எழுத்து. தழி ஈ, தழி ஈ என்பது நெடில் எழுத்து தானே. அப்ப ஈக்கு என்ன வருதுன்னா இணை எழுத்து வந்து ஈ வந்து குறில் எழுத்து அமைஞ்சிருக்கு. இதுதான் வந்துட்டு இதனுடைய எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லைன்றாங்க. அப்போ தமிழ் எழுத்துக்கள் இருக்குது, இந்த இணை எழுத்து எதற்கு இல்லைன்னா ஆயுத எழுத்து எதுன்னா அக்குக்கு தான் இல்லைன்னு சொல்றாங்க. கற்பவை கற்ற பின். பாருங்க, தங்க பாப்பா வந்தாலே, சிங்க பொம்மை தந்தாலே, பஞ்சு போன்ற கையாலே, பண்டம் கொண்டு வந்தாலே, பந்தல் முன்பு நின்றாலே, கம்பம் கம்பம் சுற்றி வந்தாலே, தென்றல் காற்றும் வந்ததே, தெவிட்டா இன்பம் தந்ததே. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இணை எழுத்து சொற்களை எடுத்து எழுதுக. இதுல இணை எழுத்து சொற்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த எதுலெல்லாம் இணை எழுத்து சொற்கள் வந்துட்டு இருக்குதுன்ட்டு உங்களை எழுத சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த பயிற்சி, கற்பவை கற்ற பின். இதெல்லாம் மதிப்பீடு வந்து மாணவர்களுக்கு. இப்போ வந்துட்டு மொழியை அறிவோம், மொழியை ஆள்வோம், இதெல்லாம் மாணவர்களுக்கான கொடுக்கப்பட்ட சிந்தனை வினாக்கள், பயிற்சி வினாக்கள். மாணவர்கள் படித்ததை படித்ததோடு காற்றில் விடாமல் படித்த வழியில் கற்று அதை பயன் உணர்ந்து அதை என்ன செய்யணும்னா உள் வாங்கி அதன் உண்ட செயல்பாடுகள் எல்லாம், இதெல்லாம் உங்களுடைய சிந்திக்கக்கூடிய செயல் ஆற்றலை கொடுக்கக்கூடிய மொழி திறன்கள் தான் இதெல்லாம் மாணவர்கள் வந்து என்ன செய்யணும்னா பயிற்சி மேற்கொண்டாதான் இந்த பாடத்தினுடைய சிந்தனை வந்து, அதாவது ஏட்டோட கல்வி இல்லாது இதெல்லாம் சிந்தனை வளத்தை பெருக்கக்கூடிய கேள்விகள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட. இதனால என்ன பண்ண, இந்த பாடத்தை படிச்சு முடிச்சுட்டு இதனெல்லாம் இருக்கிற சிந்தனை வினாக்கள் எல்லாம் நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு உண்டான அறிவு நல்ல பெருகும். இதன் பாடத்தின் வாயிலாக இதை தான் நீங்க செஞ்சாதான் இந்த பாடத்தினுடைய இந்த கற்றலின் இந்த பாடத்தினுடைய முழுமையை அடைவீர்கள். பாருங்க, மொழியை ஆள்வோம், படித்து சுவைக்க. யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த திருக்குறள் பாருங்க, திருக்குறள் எண் 397. இந்த 397 என்ற எண்ணு குறள் தான் இது. இதற்குண்டான பொருள்கள் தான் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னைக்கான ஹோம்ஒர்க். பாருங்க, அதுக்கப்புறம் இன்னொன்னு பழமொழி 400 என்ற பாடல் வரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கான ஹோம்ஒர்க். இது போயிட்டு இந்த குறளுக்கான பொருள் தேடுங்க, இந்த பழமொழிக்கான பொருள் தேடுங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையவர். எதை கற்றார்னா ஆற்றவும் கற்றார்,
கற்றுக் கொடுக்கத்தான் கற்றிருப்பாரு யாருன்னா அறிவுடையவங்க. அஃது உடையன்னா அது இல்லாதவங்க. நாற்றிசையும் செல்லாது நாடு இல்லை. நாற்றிசையும் அஃது இல்லாதவங்க. நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை. அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இந்த பாடலின் பொருள் போயிட்டீங்கன்னா மாணவர்கள் இது ரெண்டுத்துக்கான விளக்கம் தேடிட்டு அதை பொருள் புரிந்து கற்றால் கற்ற வழியில் நடங்க. தொடர்களை நீட்டித்து புதிய சொற்களை உருவாக்குங்க. இப்போ இங்க ஒரு தொடர் இருக்கு, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா மழை பெய்தது. இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, ஒரு சொற்றொடர். இதன் மூலமாக பல சொற்றொடர்களை உருவாக்கணும். இதுதான் புதிய சொற்றொடரை நீட்டித்து உருவாக்கணும். பாடம் படித்தான். எங்க பாடம் படித்தான்? வகுப்பில் பாடம் படித்தான். என்ன பாடம் படித்தான்? தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். என்று படித்தான்? நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். யாரு படித்தான்? அவன் நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். இப்படிதான் ஏன், எதற்கு, எப்படி, எங்கு, யார், எது, எப்படின்னு கேள்வி கேட்டா இந்த ஒவ்வொரு கேள்வியிலேருந்து எத்தனை சொற்றொடர்கள் உருவாகிச்சு பாருங்க. இதுதான் ஒரு சிறந்த கல்வி. இதே மாதிரி நீங்க இந்த பயிற்சி மேற்கொள்ளுங்க. இதன் இரு பொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர் அமையுங்கள். இரு பொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர். அப்போ இரண்டு பொருள் தரக்கூடிய சொற்றொடர். நூல், மாலை, ஆறு, படி. இது என்ன? நூல் என்பது என்னன்னு கூடனா நம்ம துணிகளுக்கு தைக்க பயன்படுத்தக்கூடிய நூலையும் குறிக்கும், புத்தகத்தையும் குறிக்கும். இதுதான் இரு சொற்பொருள். ஒரு சொல் இரு பொருள் தருது, அதை பயன்படுத்தி சொற்றொடரை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஆடை தைக்க உதவுவது நூல். மூதுரை அறநூல். மூதுரை என்பது ஒரு அறநூல். அறநூல்னா பின்வரும் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக. ஆசிரியர், மாணவர். இங்க ஆசிரியர், மாணவர். ஆசிரியர் கவிதை எழுதினான், எழுதுகிறான். எப்படி நீங்க உருவாக்குவீங்களோ உருதுங்க. இங்க எழுதுகிறார் கொடுத்துருக்காங்க, எழுதுகிறான் கொடுத்துருக்காங்க, படிக்கிறார், படிக்கிறான், கற்பிக்கிறார். இதை இணைச்சி சொற்களை, இந்த மூன்று சொற்களை இணைச்சி சரியான சொற்றொடரை உருவாக்க சொல்லியிருக்காங்க. உரையாடலை நிறைவு செய்யறாங்க. இது ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க, கான்வர்சேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த உரையாடல் கொடுத்துருக்காங்க. இதை நிறைவு செய்ய மாணவர் கேட்கிறார். ஐயா, வணக்கம் ஐயா. தலைமை ஆசிரியர், வணக்கம் மதி, உனக்கு என்ன வேண்டும்? மாணவர், எனக்கு மாற்று சான்றிதழ் வேண்டும் ஐயா. அதற்கு ஆசிரியர் என்ன கேட்டிருப்பாருன்னு பாருங்க. இதெல்லாம் மாணவர்கள் நீங்கள் தான் சிந்திச்சு எழுதணும். நீங்க ஒரு மாணவரை போட்டு தலைமை ஆசிரியர் அறைக்கு போறீங்க, அங்க போயிட்டு ஒரு மாற்று சான்றிதழை வேண்டி கேட்குறீங்கன்னா அவருடைய கேட்கறது எப்படி இருக்கும், நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு ஒரு நீங்களா ஒரு கற்பனை செய்து இதற்கு என்னெல்லாம் விடை கொடுப்பீங்கன்ட்டு எழுதுங்க. மாணவர், என் தந்தைக்கு பணிமாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா. தலைமை ஆசிரியர், அப்படியா, எந்த ஊருக்கு பணிமாறுதல் கிடைத்திருக்கிறது? அப்போ அவர் எந்த ஊர் சொல்லியிருப்பான்னு பாருங்க. தலைமை ஆசிரியர், அங்க எந்த பள்ளியில் சேர போகிறார்? அப்போ எந்த பள்ளி சொல்லியிருப்பான்னு பாருங்க. அப்போ தலைமை ஆசிரியர் அதுக்கு என்ன கேட்டிருப்பாருன்னு பாருங்க. அப்போ என் அப்பாவை அழைத்து வந்துரு, அப்போ அவர் என்ன கேட்டதோ அந்த பதில் சொல்லியிருப்பான்னு பாருங்க. இதெல்லாம் மாணவர்கள் சிந்தித்து நீங்கள் அப்பாவுடன் போயிருந்த தலைமை ஆசிரியர் அறைக்கு என்னெல்லாம் சொல்லுவீங்கன்னு பாருங்க. மாற்று சான்றிதழ் வேண்டும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? அப்போ கீழே தலைவர்களுடைய பிறந்த நாள் கொடுத்துருக்காங்க. அந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் நாளாக கொண்டாடுறோம்னு பாருங்க. யாருடைய தலைவர்கள் பாருங்க, என்னென்ன நாள்கள்னு பார்க்கலாம். குழந்தைகள் நாள், யாருடைய பிறந்த நாள்னு பாருங்க. மாணவர் நாள், யாருடைய நாள்னு பாருங்க. ஆசிரியர் நாள், யாருடைய பிறந்த நாளாக கொண்டாடுறோம். தேசிய இளைஞர்கள் நாள், கல்வி வளர்ச்சி நாள். இதையெல்லாம் எந்த தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் பாருங்க. இதெல்லாம் இங்க கொடுக்கப்பட்டது. இதனுடைய வரிசையில நீங்க தான் இதெல்லாம் பொருத்தணும் பாருங்க. காமராசர் பிறந்த நாள் என்ன நாளாக கொண்டாடுறோம்னு பாருங்க. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் என்னவாக கொண்டாடுறோம்னு பாருங்க. அப்துல் கலாம் பிறந்த நாள் என்ன நாள்னு பாருங்க. விவேகானந்தர் பிறந்த நாள், ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் என்ன நாளாக கொண்டாடணும். மாணவர்கள்லாம் இங்க இருக்கிறத நீங்க தான் பூர்த்தி செய்யணும். இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள். எதுன்னு பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள். எதெல்லாம் இணை எழுத்துக்கள்னு பாருங்க. கங்கை, பக்கம், வண்டு, மண்டபம், மங்கை. இது எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ள இணை எழுத்துக்கள். வெந்தயம், தந்தம், பஞ்சு, பச்சை, தக்காளி, மஞ்சள்,
கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய், இது எல்லாம் இணை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் தேடி இதெல்லாம் ஒரு சிலது கொடுத்துருக்கேன். இதை நீங்களே பாருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் இணை எழுத்துக்கள். கீழ்காணும் சொற்களுள் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுங்க. எதெல்லாம் இந்த சொற்கள்ல இணை எழுத்துக்களா இருக்குது அதை எழுத சொல்லுங்க. சங்கு, நுங்கு, பிஞ்சு, வஞ்சம், பண்டம், சுண்டல், வண்டி, பந்தயம், பந்து, கற்கண்டு, தென்றல், நன்று, இதிலெல்லாம் இணை எழுத்துக்கள் இருக்கு. அதை உங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கேற்ற விடை அளிக்க. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை படிச்சுட்டு வினாவும் கொடுத்துருப்பாங்க. அந்த வினாவுக்கு இந்த பத்தியிலிருந்து என்ன செய்யணும்னா விடையை எடுத்து எழுதணும். காமராஜரின் வீட்டுக்கு ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும், சிறுவன் வரான், அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று கூறி சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பி விட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். யாரு? காமராசர். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதுக்கு என்னன்னு பொருள் பாருங்க. பற்றுச்சீட்டு தான் ரசீதுன்னு சொல்றாங்க. அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். பாருங்க எந்த அளவுக்கு இது எதை குறிக்குதுன்னு பாருங்க. அவங்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அது காமிக்கனோடு இல்லை, அவர் கேட்கவும் இல்லை. ஆனால் அந்த மாணவனுடைய அதனுடைய பண்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதை என்னவா கண்டு அவன் நிகழ்றான்னு பாருங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. காமராசரின் வீட்டிற்கு நுழைய முயன்றவர்கள் யாரு? இந்த நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது? மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் எப்படி இருந்தது? சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசர் வீட்டிற்கு வந்தனர்? காமராசர் செய்த உதவி யாது? கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. காமராசர் என்னும் தலைப்பில் கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுங்க. இந்த காமராசரோட அவரை பற்றி ஒரு தலைப்பு இது. காமராசர் அப்படின்ற தலைப்புல என்னெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல முன்னுரைன்னு எழுதுங்க. அவர் முன்னுரையில என்னெல்லாம் வரும் அவரை பற்றின ஒரு சில குறிப்புகள் எழுதுங்க. அவருடைய இளமை காலத்துல அவருடைய காலம் எப்படி இந்த இளமையில் அதை பத்தி எழுதுங்க. கல்வியில நாம படிச்சீங்க, அவருடைய கல்வி பணி எவ்வாறு இருந்ததுல படிச்சீங்க, அதை எழுதுங்க. அவர் நிறைவேற்றிய திட்டங்கள்லாம் என்னென்ன நிறைவேற்ற திட்டங்கள்லாம் இருந்தது அதை எழுதுங்க. அந்த ஒரு முடிவுரை எப்படி அவர் அந்த வாழ்க்கை அந்த பணிகள்லாம் முடிவு பட்டும் போது கடைசியாக என்ன எழுதிங்களோ அதை சில குறிப்புகளாக எழுத சொல்லுங்க. இதுதான் முன்னுரையிலிருந்து முடிவுரை வரைக்கும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்புகளை கொண்டு குறிப்புகளை கொண்டு எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க, மொழியோடு விளையாடுன்றதுல கல்வி கண் திறந்தவர் காமராசர். தொடரில் உள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி புதிய சொற்களை உருவாக்குங்க. எடுத்துக்காட்டு கண்ன்றது கொடுத்துருக்காங்க. அதாவது கல்வி கண் திறந்தவர் காமராசர். அப்ப இங்க இருக்கிற இந்த எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. முறை மாறியுள்ள சொற்களை, அதாவது சொற்கள் எப்படி இருக்குன்னா முறை மாறி இருக்குல்ல, சரியான இடத்தில் பொருத்தில் சொற்றொடரை நிறைவு செய்க. முளையிலே விளையும் தெரியும் பயிர். அப்ப இது எப்படி இருக்குன்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும். இது ஒரு சொற்றொடர் நான் கொடுத்துட்டேன். இது மாணவர்கள் இந்த சொல்லை உருவாக்குங்க. இதான் முறை மாறி உள்ளது சரியான வகையில பொருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் கட்டங்களில் உள்ள இணை எழுத்துக்கள் சொற்களை வட்டமிட்டு தனியாக எடுத்து எழுதுங்க. அப்போ இனமான எழுத்துக்களை எல்லாம் வட்டமிட்டு தனியாக எடுத்து எதிர்த்து எது இணை எழுத்துன்னு சொல்லிட்டு செயல் திட்டம் காமராசர் குறித்த செய்திகள் மற்றும் புகைப்படங்களுடன் ஒரு படத்தொகுப்புனா என்னன்னா ஆல்பம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க பார்த்திருப்பீங்களா புகைப்படங்கள் ஆல்பம்னு. அதே மாதிரி அவர் குறித்த செய்திகள்லாம் சேகரிச்சு அந்த சேகரித்த செய்திகள் அவருடைய புகைப்படங்கள் அதன் தொடர்புடைய புகைப்படங்கள்லாம் பொருத்தி ஒரு ஆல்பம் உருவாக்கணும். அப்போதான் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி வளரும். அதுக்காக கொடுக்கப்பட்ட பயிற்சி வினாக்கள் செயல் திட்டங்கள் தான் இது. உன்னுடைய பொறுப்புகள் இந்த பாடத்தின் படித்த பிறகு உன்னுடைய பொறுப்புகள் என்னெல்லாம் இருக்கும்? நிற்க அதற்கு தக, கற்றதை அதுக்கப்புறம் கற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யணும்? அதன் வழியில் நிற்கணும். இதுதான் கல்வி கற்றதற்கான அழகு. என் பொறுப்புகள், இந்த கல்வி கற்ற பின் என்னுடைய பொறுப்புகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. கல்வியின் சிறப்பை உணர்ந்து உள்ளேன். இந்த பாடத்தை படிச்சதுனால கல்வியின் சிறப்பால என்னெல்லாம் சிறப்பு இருக்குது அதை நான் உணர்ந்து இருக்கேன் அப்படின்றாங்க. தொடர்ந்து கல்வி கற்பேன். அப்ப கல்வியின் கற்பதனால் சிறப்பை உணர்ந்த நாள் அந்த கல்வி என்ன சொன்னது? கைவிடக் கூடாது. அதனால தொடர்ந்து கல்வி கற்றுக்கொண்டே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. கல்வியால் எனது குறிக்கோளை அடைவ. கல்வி கற்பதனால் என்ன ஆகும்?
உன்னுடைய குறிக்கோளை நீ எளிதில் அடைவாய் அப்படின்றதுனால அடைவேன் அப்படின்னு இருக்கான். கல்வியால் சிறந்தவர்களை என் முன்னோடிகளாக கொள்வேன். அப்ப கல்வியால் யாரெல்லாம் வந்து சிறந்தார்களோ அவர்களை வந்து என்னுடைய முன்னோடிகளாக எடுத்துக்கொண்டு நான் வாழ்க்கையில் சிறப்பேன்னு சொல்லியிருக்காங்க. புத்தகம் படிக்கும் பழக்கத்தை, ஏன்னா வந்துட்டு கல்வியால் தான் எல்லாரும் சிறந்திருக்காங்க. அப்படிப்பட்ட கல்விக்கான கொடுத்தது எதுனா அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை நான் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வேன்னு சொல்லியிருக்காங்க. கலைச்சொல் பாருங்க. கலைச்சொல் அறிவும். கல்வினா எஜுகேஷன், தொடக்க பள்ளினா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா வந்து லிஃப்ட், மின் அஞ்சல்னா இமெயில், குறுந்தகடுனா வந்து கம்பேக்ட் டிஸ்க் சிடின்னு சொல்லல, அதுதான் வந்து குறுந்தகடு. மின் நூலகம்னா லைப்ரரி, மின் நூல்னா வந்துட்டு புக், மின் இடைகள்னா வந்து மேகசின். இதுதான் வந்துட்டு இந்த கலை சொற்களுக்கான சொற்கள், தமிழ் சொற்களுக்கான ஆங்கில சொற்கள். இப்போ இணையத்தில் இதெல்லாம் நீங்க தேடுங்க. அப்போதான் இந்த பாடத்தின் மீது உங்களுக்கு வந்துட்டு அளப்பெரியாத வந்து ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். பாருங்க. ஔவையார் என்ற பெயரில் பலர் இருந்திருக்கின்றனர் என்ற செய்தியை இணையத்தில் தேடுங்க. அப்ப ஔவையார் என்ற பெயர்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த செய்தியை இணையத்தில் தேடி தெரிந்து கொள்ள சொல்லியிருக்காங்க. கல்வியின் சிறப்பு குறித்து கூறியுள்ள கல்வியாளர் சிலரின் பெயர்களை இணையத்தில், அப்ப கல்விக்கான சிறப்பு பற்றி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட கல்வியாளர்களுடைய சிலரின் பெயர்களை இணையத்தில் தேடி பட்டியலிட சொல்லி அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கல்வியால் உயர்ந்தோரின் பெயர்களை இணையத்தில் தேடி, யாரெல்லாம் கல்விக்கு சிறந்து பங்காற்றிருப்பாங்க சில பேர் பெயர்கள், அதால உயர்ந்திருப்பாங்களே அவர்களுடைய பெயர்களை இணையத்தில் தேடி பட்டியலிட சொல்லியிருக்காங்க. கல்வியினை சிறப்பு குணம் மேற்கோள்கள், அதாவது பொன்மொழிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மேற்கோளை வந்துட்டு இணையத்தில் தேடி பட்டியலிட சொல்லியிருக்காங்க, பயில சொல்லியிருக்கிறாங்க. உலக புகழ்பெற்ற புத்தக திருவிழாக்கள் குறித்து, உலக புகழ்பெற்ற புத்தக திருவிழாக்கள்லாம் நடக்குதான், அதை குறித்து இணையத்தில் தேடி எழுதுகன்னு சொல்லிடுறேன். எங்கெல்லாம் நடந்திருக்கு அதை எழுத சொல்லிடுறேன். இதோட இந்த பாடம் நிறைவடையுமா. அடுத்தது இரண்டாவது இதை இரண்டாவது இயல் பார்க்கலாம். தேங்க்யூம்மா.